கொஞ்சம் பொறுமையா இருக்கு. உண்மையில சொல்றேன், அடுத்து வரக்கூடிய முருகன் நல்லா பாடக்கூடியவர், பேசக்கூடியவர். ஆலயத்துல போய் நம்ம பார்த்தோம்னா எப்படி முருகன் இருப்பாரோ அவ்வளவு அழகா இருப்பாரு. நல்லா ஆடுவாரு, பாடுவாரு, நல்லா பேசுவாரு. அதே மாதிரி ஔவையார் வர காத்திருக்காங்க. ஆமா, பூங்குடி அருமையான கிராமம், நல்ல ரசிகர்கள். இவ்வளவு நேரம் இருந்து பாக்குறீங்க. அதே மாதிரி வந்தோன்னு சாப்பாடு உபசரிப்பு மிகவும் அருமை. என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம், உங்களுடைய அனுபவம் எத்தனை வருஷமா? 5 ஆண்டு காலம். 5 ஆண்டு காலம். நல்ல ஞானம், நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல குரல் வளம், தமிழ் உச்சரிப்பு, நல்ல மனப்பாட சக்தி, எல்லா திறமையும் ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான் இந்த சின்ன வயசுல. ஜோரா கைதட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க அந்த மாதிரி உட்காருங்க? என்ன எதுக்காட்டி கைதட்ட சொன்னது தெரியுமா? எல்லாரும் குழந்தை வைக்கிறோம். எல்லா குழந்தையும் இங்கே வந்து நின்று பாட முடியுமா, ஆட முடியுமான்னு முடியாது. கலைவாணியோட அருள் பரிபூர்ணமா இருந்தா இந்த இடத்துக்கு வர முடியும். அதுவும் அரைகுறையா இருந்துச்சுன்னா அரங்கேற்றத்தோட வீட்டில் படுத்துக்க வேண்டியதான். என்ன அதே சமயம் தங்கத்தட்டு, வெள்ளி தட்டு, கண்ட தட்டெல்லாம் கடையில் காசு கொடுத்தோம்னா எத்தனை தட்டு வேணாலும் வாங்கலாம். இவங்க கொடுக்குற கைதட்டுக்கு மட்டும்தான். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் இந்த கைதட்டுக்கு மட்டும்தான். நம்மள திறமை இருக்கணும், அவங்களுக்கு மனசு இருக்கணும், பாராட்ட மனசு இருக்கணும். அந்த வகையில் ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறார்கள நாரதர் பெருமாள்ராஜ், இவருடைய அனுபவம் எத்தனை வருஷம்? 38 ஆண்டு காலம். 35 ஆண்டு காலம். சரியா? எத்தனை மேடை ஏறி இருப்பாரு, எத்தனை மேடை ஏறி இருப்பாரு, எவ்வளவு நூல் படிச்சிருப்பாரு, எவ்வளவு கலைஞர்களை சந்திச்சிருப்பாரு. மாபெரும் மலையாளம் சந்திச்சவர். சரியா? இதிகாச சுடர், இலக்கிய சுடர், பல பட்டங்களை வாங்கியிருக்காரு. புராண புயல், இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, இங்க சம்பாதிக்கிற ஆசை தனக்குன்னு செலவு பண்ணிக்கல, நம்ம குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணிக்கல. பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. எப்படி கலைத்துறைக்கு வர்றாங்க மாணவர்கள், அவங்கள படிக்க வைக்கிறாரு. எப்படி தங்க இடம் கொடுத்து, சாப்பாடு போட்டு, போக்குவரத்து காசு கொடுத்து, அப்படி பல கலைஞர்களும் உருவாக்கிட்டு இருக்காரு மாணவர்களை. சரியா? ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம கிராமத்துல இருந்து யாராச்சும் கலைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டா யாரை போய் பார்க்கணும், எப்படி பார்க்கணுங்கிறது தெரியாம இருப்பாங்க. இவரை வந்து பாருங்க, இவரை போன் நம்பர் வாங்கிங்க, இவர்கிட்ட பேசுங்க. இந்த கலைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்கள கூப்பிட்டு வாங்க. பெரிய ஒரு கலைஞரெல்லாம் பிற்காலத்தில் ஒரு பெரிய கலைஞரை உருவாக்கி தருவார். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆசிரியர். என்ன? ஆமா, அதோட உலக நாடு பூரா அறிந்த ஒரு நாரதர். எப்படின்னா தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ வெளிநாடுகளில், அவங்க பூரா நம்ம நாடகத்தை பார்க்குறாங்க. அந்த வகையில் ஒரு உலகம் இருந்த ஒரு நாரதர். அது மட்டுமல்ல, தனி மனித ஒழுக்கம், ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவர். சரியா? அதனால தான் அவர் ஆசிரியராக இருக்கிறாரு. சில ஆசிரியர்கள் இருக்காங்க, மாணவர்களை போய் சரக்கு வாங்கிட்டு வர சொல்லுவா, அப்படி ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒரு அந்த ஜோரா ஒரு தரம் கைதட்டு கொடுங்க. அப்படி பல திறமைகளுக்கு சொந்தக்காரரு, பட்டங்களுக்கு சார். ஏமா உங்களை ஒன்று கேட்குறேன், இவ்வளவு பெரிய ஜாம்பவான் அவர்கிட்ட போய் நானும் கேட்பேங்கிறீங்களே, அவர் கேட்குறோம்னு சொன்னா சாமி கேளுங்க சாமி, எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லணும். அவர் ஒரு கேள்வி கேட்டா நீங்க உள்ள போயிட முடியுதான். சரியா? அவ்வளவுதான். இனிமேல் எந்த வேலையில நானும் கேட்கிறேன், நானும் பேசுறேன், நானும் கேட்பேன் கேட்காதீங்க. உங்க அனுபவத்துக்கு அவர் அனுபவத்துக்கு யோசிச்சு பாருங்க. யார் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தது? முதல்ல பணிவு வேணும். நீங்க வளர்ந்து வர்ற ஆளு, இப்படி வளர்ந்து வரையில இவ்வளவு மண்டக்கணமா நானும் கேட்பேன்னு கேட்க கூடாது. நீங்க அவருக்கு சின்ன பிள்ளை விளையாட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டு போறீங்கன்னு வைங்க, அதுக்கு அவருக்கு தெரியலன்னு வைங்க, பதில் எவ்வளவு பெரிய அசிங்கம் அவருக்கு வாத்தியா இருக்கு. ஆடோடும் சோ ஆடோடும் சோ என்று ஆயில் ஒட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியே நீ வாழ்க, குலம் வாழ்க, குற்றம் வாழ்க. உங்களிடத்திலே உங்களை பற்றி ஒரு சில புறங்கள் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். கேட்கலாமா? சுவாமி, எனக்கு தெரிந்தவரை, என் அறிவுக்கு எட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. அருமையா வள்ளி பாடுறாங்க, ஆடுறாங்க, சின்ன பிள்ளையா இருக்காங்க. இந்த நாரதத்தை பேசி ஜெயிச்சிருவாங்களா, இல்ல ஒரு நாரதர் கட்டையை பறிச்சுக்கிட்டு விட்டுருமா அந்த அம்மா? இல்ல அவெல்லாம் ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. அப்படி யாருமே சொல்லலையே, நீர் தானே ஏதோ சொல்லுகிறீர். இல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து முடிச்சு பாக்குறான்னு என்ன காரணம்? இந்த எதிர்பார்ப்பு தான். வள்ளியம்மாட்ட தப்பிச்சு போயிடுறாரா? அது எதிர்பார்ப்பு. எப்போ நீர் நாரதரா யான் நாரதரா? நீங்க தான் நாரதரு. நாரதர் வேலை பார்க்காம பேசாம இருப்பீர். இருங்க சாமி.
அவர் சொல்றார் இல்ல சாமி, அவர் சொல்றாருக்காக இடையில ஏதாவது பூந்து நீங்க இருங்க சாமி நீ ஏன் பேச்ச கிடக்கு நினைச்சா இல்ல உங்க பேச்ச நான் நீ கேட்கல. கட்டையை பிடிக்கிற மூஞ்சி ஒரே ஒரு விஷயம். நீ பேசுற இல்ல, நீ எவ்வளவு நேரம் பேசலாம் குறுக்க பேசலாம். இல்ல பேசல, குறுக்க பேசலாம் நினைக்கிறேன். இல்ல பேசல. அப்புறம் ஏன் நான் பேசும்போது நீ குறுக்க பேசுற? இல்ல ஒரே ஒரு வேண்டியது இல்ல. எந்த விஷயம் சொன்னாலும் நீ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசு, சுவாமி இல்ல நீ அப்புறம் பேசிக்கிற விடு. நாரோ சுவாமி, இல்லப்பா உங்களை மறுபடியும் சந்திக்க முடியுமா? உங்களை சந்திச்சே பெரிய விஷயம். ஆமா என்ன அதனால சின்ன பிள்ளைல ஆசைப்படுது, ஒரு கேள்வி ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுது, கேட்கட்டுமே. ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்களாம், அது கேள்வி கூட இல்ல. ஒரு பலவாத்திய மன்னரா கூட நினைக்கிறேன். அவருடைய பேரிலே சிறப்பு இருக்குவாங்க, துரைராஜ். துறையினாலே எவ்வளவு பெரிய விஷயம், அவர் முக்கியமானவர் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அரசனுக்கு சமமானவர். அந்த அரசனே எமது பேர பெருமாள் ராஜுங்கிற பேர ராஜன் துறை ராஜன் ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்ப நான் அவர் ஒண்ணு அந்த வகையில பார்த்து போறேன். அவர் பெரிய அரசன், அரசனிடத்தில் நான் இருப்போம் போல் தோன்றுகிறது. அப்படி நீங்க பெருமையா சொல்லிய மிருதங்க வாசிக்கிற மோகன்தாஸ் ஊர்நில எடுக்கிற படித்துறைங்க அப்படின்னு பாத்தீங்களா? அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானவர், அரசனுக்கு சமமானவர். அவர் சொன்னாருங்கிற ஒரு வார்த்தைக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம் சுவாமி சொல்லுங்க. இதற்கு முன்பாக உங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கேட்கக்கூடிய விவரங்களை தேவை சுவாமி. எனக்கு தெரிந்தவரை, என் அறிவுக்கு எட்டின வரை பதில் கூறுகிறேன், கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. இதுல தவறே கிடையாது. இதுல என்ன தவறு இருக்கு? பணிவு எந்த அளவுக்கு இருக்கா அந்த அளவுக்கு பதவியில உயர முடியும். தெரிந்தவரை பதில் கூறுகிறேன், தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன். எவ்வளவு பெரிய பணிவு! இந்த பதவின்னு வந்ததுனால உங்களுக்கு அது பணிவே இருக்கு. அதனாலதான் பசித்திரு தனித்திரு விழித்திருந்தாங்க. பசித்திரு என்பதிலே முதலிலே பாலாவை, தனித்திரு என்பது முதல் எழுத்தை தாவையும், வெள்ளித்திரும்ப முதல் எழுத்தை வீ எடுத்தா பதவி என்று வரும். அந்த காவல் என்ற ஒரு முதல் இடத்திலே தாங்கள் இருப்பதனால தான் பதவி உங்களுக்கு பணிவு கிடைச்சிருக்கு. உண்மையாவே பணிவுக்கு நான் பாராட்டுறேன். இது நல்ல விஷயம், இதுல தப்பே கிடையாது. பாருங்க, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நீ நினைச்சாதீங்க, சரியா? பேசும் எதுக்கும் எச்சரிக்கையாவே நின்னுங்கிறா அந்த அம்மா. நான் எப்ப என்ன பேசுவேன் என்ன கேட்பேன்னு தெரியாது. அந்த அம்மா ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க. நீ 10 வார்த்தையை சேர்த்து போட்டு வம்பு எடுத்துக்க கூடாது. எனக்கு எதுவும் தெரியாது நினைக்கிறீங்க. ஏதாவது ஒன்றை மட்டுமே சொல்லிட்டு போவாங்க. யாராவது 100 விஷயத்தை போட்டு போட்டு கொடுத்துருவாங்க. பேசாம இருக்கணும். ஏமா உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் இப்பதான் உன்னை பார்க்கிறேன், இப்பதான் நான் உன்னை சந்திச்சிருக்கேன், இது போது நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது. அப்படி இருக்கப்போ உன்னை நான் என்ன பேசுறேன் பேச மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். நீ என்ன பேச மாட்டேன் உனக்கு தெரியும். 2 பேரும் பேசி பார்த்தா 2 பேருக்குமே தெரியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது நான் நினைச்சேன், நீ என்ன நினைக்கிறது தெரியுமா? எனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அப்படியே நான் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு தெரியும். நல்லோரை காம்பன் இருங்க சாமி, சும்மா ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. ஒரு விஷயம் நீ ஒரு அப்பா மாதிரி ஒரு மக மாதிரி, சரியா? கேட்கட்டுமே, அது என்ன கேட்கிறான்னு பார்ப்போம். விஷயம் கேட்கிறோம்ல, அருமையா சொல்றாரு. அந்த விஷயத்த கூட நான் பாராட்டக்கூடிய விஷயமா. ஏன்னா பிறப்பித்தவன் ஒரு தந்தை, கற்பித்தவன் ஒரு தந்தை, மனமுடித்தவன் ஒரு தந்தை, அன்னம் தந்தவன் ஒரு தந்தை, ஆபத்துக்கு உதவினவன் ஒரு தந்தை. அந்த வகையில் அவர் சொல்றாரு. எந்த அளவுக்கு ஒரு பெருமைசாலி பத்தியலா, யாரும் பேச முடியாம அந்த மாதிரி எல்லாம் சிறப்பா அறிவில் ஞானம் படைத்தவர்கள் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை உள்ளே பூத்தி பேச முடியும். அந்த திறமையும் வல்லமையும் துரைராஜிடத்தில் இருக்கிறது என்றால் அதற்காக நான் பாராட்டு கூறி அவருக்காக ஒரு மதிப்பு கொடுத்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் கேட்க தயாரா இருக்கேன். சொல்லுங்க. இல்ல சாமி, இதற்கு முன்பாக அவங்க என்ன சொன்னீங்கன்னா, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சாதீங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி முதல்ல சொன்னேன். அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைச்சிடக்கூடாது சுவாமி. என்னடா இந்த பொண்ணு மண்டக்கணமா பேசுதே அப்படின்ற எண்ணம் எல்லாம் தாங்களுக்கு வரக்கூடாது என்றதற்காகத்தான் இதையும் நான் சொல்றேன். நீங்க பேசுறேன். வந்துருச்சா இந்த பையன் வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த பையன் அந்த பணி வந்து அந்த அடக்கம் வந்துருச்சு. அது பராம இருக்கேன். ஒரு விஷயம் சொல்றப்போ ஆகா அவங்க ஏதாவது பேசி நம்ம மனசை வேதனைப்படுத்த மாதிரி பண்ணினோம் அப்படியே மாறுது பாத்தீங்களா? அதுக்குதான் அந்த அடக்கம் தான். பெண்கள் தான் அந்த அடிப்படை. அது கூட பாருங்க, ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார், இந்த அடக்கத்தை கூட சொல்றாருவாங்க. அடக்கம் சும்மா ஒரு விஷயம் சொல்லுங்க. நீ பேசுவா கேட்டுக்கிறீங்களா? வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு விஷயம் என்ன சொல்றீங்க?
சுவாமிகள் பேச்சு பண்ணுமே சுவாமிகள் என்ன தம்பி கங்கையும் 3 மேடை என்ன இவ்வளவு பொறுமையா நீங்க பெரிய மனுஷன் கொஞ்சம் பொறுமை கங்கையே 3 விளையும் போது நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எவ்வளவு பெரிய ஆளு ஆனா மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி என் கண்ணை திறக்கிற பாத்தீங்களா இதெல்லாம் அறிவு கண்ணை திறக்கக்கூடிய விஷயங்கள்ங்க கங்கையும் 3 முறை ஒரே வார்த்தை சொல்லி பாட்டிட்டாரு எவ்வளவு பெரிய அர்த்தம் அதுக்குள்ள தெரியுமா ஒரு நீச்சல் தெரியாத தண்ணிக்குள்ள விழுந்துட்டா அந்த கங்கை என்ன செய்வாங்கன்னா ஒரு முறை உள்ள வருவாங்க நீச்சல் தெரியாதவங்க மறுபடியும் வெளியிலே கொண்டு வந்து காட்டுவாள் நீச்சல் தெரிஞ்சவங்க யாரா இருந்தா தலைமுடியை பிடிச்சி வெளியில இருந்து போடுவாங்க காப்பாத்திடுவாங்க யாரோ பார்த்துட்டா அந்த கங்கை பார்க்கும் ஆளில்லை மறுமுறை உள்ளே கொண்டு போகும் மறுமுறையும் வெளியிலே கொண்டு வரும் 2வது முறை யாராவது இந்த பக்கம் இருந்து தெரிஞ்சவங்க பார்த்துட்டானா 2வது முறை வரும்பொழுது காப்பாற்றி விடலாம் 3வது முறையும் அங்கே அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வரும் 3வது முறை வெளியே கொண்டு வரும் யாராவது இருந்தால் காப்பாற்றி விடலாம் அப்படி இல்லையா கங்கையை அவர்களை ஏற்றுக்கொள்வார் 3வது முறை போச்சுன்னா முடிஞ்சு கங்கையும் 3 முறையும் மன்னிக்கும் பாருங்களே அந்த கங்கைக்கும் 3 முறை சிறப்பு எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை மிகப்பெரிய தத்துவத்தை சாதாரணமா சொல்லிட்டாரு கேளுங்க பேர் தனிமா அவர் வேறு அழகேசன் இவர் பேர்ல சிவனும் முருகப்பெருமானும் இருக்கிறார்கள் நல்லா பார்க்கணும் அழகு என்றால் தெரியுமா அழகுக்கு சொந்தக்காரையா தெரியுமா அழகன் முருகனிடம் ஆசை வைத்திருப்பார் எப்படி அந்த மாதிரி அழகன் என்றால் அழகு என்றால் முருகன் என்று அர்த்தம் ஈசன் என்றால் யாரு சிவபெருமான் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றப்பட்டவனாலே முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய பெயரையும் சிவனுடைய பெயரையும் ஒன்று சேர்த்து வைத்திருப்பதால் அழகு ஈசன் அழகேசன் இந்த அழகேசன் அப்படிங்கிற ஒரு பேருக்கே பெருமை இருக்கு பாத்தீங்களா எங்களுக்கே தெரியல இந்த அர்த்தம் பாருங்க இங்க பாருங்க ஒரு சிலர் எவ்வளவு பெரிய உயிர் அந்த மாதிரி பேர் வச்சதுனால இன்னைக்கு முதலிடத்திலே திகழ்ந்த ஆறுமுக சக்கரவர்த்தியிலே பேரினாலே ஒரு பெருமை இருக்கிறது ஒரு பேரினாலே ஒரு உயர்வுக்கு காரணமாக இருக்கிறார்கள் பேரை சொல்லும் போது அந்த பேருக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது பாருங்களேன் என் பேர் பெருமாள் தான் அந்த பெருமாள் என்ற பேருக்கே பெரும் கூட்டலால் பெருமாள் 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 என்று சொன்னாலே நமக்குள் ஒரு அந்த சக்தி பிறந்து பிழையாளா வருவார்கள் அதுதான் பேர் வைக்கிறது ஒவ்வொருத்தர் நல்லா இருக்க காரணம் பேர்களாக இருக்குது உங்க பேரு நந்தினி எத்தனை பேரு நந்தினின்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நந்தினி என்றாலே நந்தினு பேர் வரும் அப்படின்லாம் சொல்றாங்க அதுக்கு சிறப்பாக எங்கேயாவது இருக்கா நந்தினி என்பதற்கு பல அர்த்தங்களை உலகி உண்டு தெய்வ அம்சம் பொருந்தியது என்றுதான் அர்த்தம் தெய்வத்துடைய அடிப்படை பெயர்கள் தான் இந்த நந்தினி என்பதற்கு இந்த பேர் வச்சதுனாலதான் இந்த உயர்வுக்கே எப்படி ஒரு காரணம் இருக்குது உங்க பேரை சொல்ல 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 நீங்க உயர்ந்து கொண்டு போவீர்களே தவிர தாழ்ந்து கொண்டு போக மாட்டீர்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இந்த உலகத்துல இருக்கு அது மாதிரி இவர் சொன்ன கண்ணையை 3 முறை சொன்னோன்னு எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அதுவே ஒரு தத்துவத்தை காட்டுகிறது நீங்க எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல சுவாமி இதற்கு முன்பாக உங்கள்ட்ட என்ன சொன்ன அப்படின்னா அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைச்சிடாதீங்க சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா அறிவாளி அப்படின்பாங்க அருமையா சொன்னீங்க ஆனா ஒண்ணுமே தெரியாதுங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களதான் அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அவை பிராட்டி கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா கட்டது கைமண்ணளவு கொய்யாதது உலகளவு உற்ற கலைமடந்தை ஓதுகின்றால் விண்ண மெத்த வெறுமதையும் கூற வேண்டாம் எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லி வச்சுக்கணும் நீங்க பேசுற அருமையா சொன்னீங்க ஒரு வாசகமானாலும் திருவாசகம் ஒரு வாசகத்துக்கு உருகா திருவாசகத்திற்கு உருகா நிறைய விஷயங்களை தெரிந்திருந்தாலும் மற்றவரிடத்திலே தெரிந்து கொள்ளும் போது அதை தெரியாத ஒரு நடித்து தெரிந்து கொள்வதால் அறிவாளி என்று சொல்வார்கள் அருமையா சொன்னீங்க நம்ம சொல்றத நம்ம என்னன்னா கற்றலில் கேட்டல் நன்று நம்ம என்ன படிச்சுக்கோமோ மற்றவங்களுக்கு தெரியுற மாதிரி பேசணும் இல்லையா மற்றவங்களுக்கு தெரிஞ்சத நம்ம என்ன படிச்சோமோ அடுத்தவங்களுக்கு தெரியுற மாதிரி பேசு நீ கற்றதை பலர் அறிய பகல் இல்லையே கற்றோரிடம் கேட்டு நுகரு என்று சொன்னார்கள் அருமையான தத்துவத்துக்கு இணங்க அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க அதுக்கு கூட பாருங்க ஐயர் திருவள்ளுவர் சொல்கிறார் சொல்றத காதல கேட்கணுங்கிறக்காக சொல்கிறார் செவிலியா கேட்க என்பதற்காக சொல்கிறார் செல்வத்தில் சும்மா சும்மா ஒரு விஷயம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எவர் சொன்னார் எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்க நானு சும்மா அதை விட்டுட்டு ஒரு விஷயம் 1 மணி நேரம் நீங்க ஒரு விஷயம் பேசியிருந்தா நான் பேசுறதா இல்லையா என்னமா ஒரு விஷயம் சும்மா தேவையில்லாத ஒரு விஷயம் கத்துறாங்களா கத்த வச்சு விட்டு கத்தி
தேவலோக முனிவர்களுக்கெல்லாம் முதல்ல என்ன முக்கியம்னு உங்களுக்கு கட்ட தெரியுமா? முக்கியம், கொண்ட முக்கியம், வீண முக்கியம். இதையெல்லாம் விட ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில சம்பளம் ரொம்ப முக்கியம். அதை விட ஒண்ணு முக்கியம், என்ன? அமைதிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்தாடியோ, இந்தமா ஒரு ஆம்பல் பாறை தூக்கி போடுவோம் என் தலையில வந்து அந்த கூட பாய்ச்சோட தூக்கி போடுவோம். ஒரு குண்டுகளை தூக்கி என் தலையில போடு, நான் பேசாம அமைதியா இருக்கேன். குண்டுகளை தூக்கி தலையில போட்டு மண்டைய உடைச்சாலும் அமைதியா தான் நிக்கணும், புரியுதா? குண்டுகளை தூக்கியா போடுமா, உமக்கு எமக்கு ஒரு பந்தயமா? என்ன குண்டுகளை தூக்கி மட்டும் என் தலையில போட்டு ம். என் சம்பளத்தை எடுத்து போய் வைக்கிறேன் நான். எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ, நீ தூக்கி போட்டேன்னா ஒருவேளை நீ குண்டுகளை தூக்கி போட முடியலைன்னா ஏன் சம்பளத்தை போய் எடுத்து வைக்கிறேன், இதுல என்ன இருக்கு? உன் பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? ஏன் உழைச்சவனை விடிய விடிய உழைச்சவனத்தை உன் பணத்தை நான் வச்சுக்கிட்டேன், நீ என்ன சொல்ல மாட்டேன்? நம்ம உழைச்சவனவே நம்மள்ட்ட இருக்கானே பார்க்கிறேன். அடுத்தவனுடைய பணத்தின் மீது ஒரு கணம் கூட ஆசை வைக்காதவன் நான். என்னுடைய பணத்தை வேணாலும் யாரு வேணாலும் தின்று விட்டு போகலாம், ஆனால் அடுத்த ஒரு பணத்தை நான் ஒரு பொழுதும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். தெரியுதா? எனக்கு அந்த மாதிரி உன் பணத்து மேல எனக்கு ஆசையே கிடையாது. இந்த காலத்துல எப்படி ஒரு மனிதரா? கேட்டு உண்மையா பொய்யான்னு சொல்லு நீயே. என் மனம் என்ன அடுத்தவன் இருக்கேன், அடுத்தவனை என்கிட்ட இருக்கிறது வாய்ப்பே கிடையாது, வச்சுக்க மாட்டேன் நான் என்னைக்குமே. புரிஞ்சதா? நீ அப்படி மட்டும் குட்டுகளை தூக்கி தலையில போட்டீங்கன்னா எனக்கு உன் சம்பளம் வேணாம். ஒட்டுமொத்த நாடகத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. எப்படி? நீங்க ஊரா காலையில இந்த மாதிரி உட்காந்துட்டு போயிருங்க. என்னப்பா இப்ப எடுத்துட்டு புரியுதா? அப்படி தேவையில்லை. நீ எல்லாம் வந்து குண்டுகளை தூக்கி போற ஆள் இல்ல பாரு, குண்டுகளை தூக்கி போற ஆளு. குண்டுகளை தூக்கி போடாட்டி ஒரு செங்கக்கல்லையாவது தூக்கி போட்டு மண்டைய உடைப்பேன். இத அப்படி வேணாம். அந்த செங்கக்கல்லை தூக்கி தயவு செய்து என்னை எங்கன்னா மோக மண்டையில போடு என்னைக்காவது, அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்களேன், மரத்தை வாச்சிட்டு பார், பேச்சிட்டு பாருன்னு சொல்லிருக்காங்க சுவாமி. முதல்ல பேச விட்டு பாருங்க, அப்பதான் அறிவுபூர்வமான விஷயம் என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். புரியுதா? யார என்ன உன்னைய பேச விட்டு பாரு, நல்லா இருக்கும். இங்க பாருங்களேன், சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில சமயம் பேசாமல் இருந்து பிறகு எனக்கு தெரியும் எந்த நேரத்துல பேசணும், எந்த நேரத்துல பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எப்படி எல்லாம் பேசக்கூடாது எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணா வந்து கிளாஸ் எடுக்க வேணாம், சரியா? பாடம் எடுக்க வேணாம். எப்போ கிளாஸ் எடுக்க வேணாம், தமிழ் எடுக்க வேணாம், பொண்ணு போறேன், சரியா? உயர உயர பிறந்தால் ஊர்க்குருவி பிறந்தாமத தெரிந்து கொள்ளுங்கள். ஊர்க்குருவியை பார்த்து பயந்த கதைகள் எல்லாம் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலிலே மறந்து விடாதீர்கள் சுவாமி. வாய் வாயா பேசுறத நீ நீங்க முதல்ல வாய் வாயா பேச நிறுத்துங்க. முதல்ல வாய்க்கு விலங்கு போட பத்தி கைக்கு விலங்கு தெரிய கொடுக்காது. குருடனும் செவிடனும் கூத்து பார்க்க போனாங்களாம். குருடன் கூத்து சரியில்லைன்னு சொன்னானா, செவிடன் பாட்டு சரியில்லைன்னு சொன்னானா. அப்படி இருக்கு உங்க பேச்சு. என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல என்ன பிரச்சனை உனக்கு? சாமியை கூட்டி என்ன அது சொன்னதை கேட்டீங்களா? இப்ப நான் காதிய கேம நின்றுக்கிட்டு இருக்கேன் நானு. இல்ல புரிஞ்சுங்களா? என்ன சொல்லுச்சு? செவிடனும் குருடனும் இது மாதிரி நாடகம் அடிக்க வந்திருக்காங்க, நாடகம் பார்க்கலான்ட்டு. ஆமா, குருடன் ஆடுறது தெரியல, நடிப்பு சரியில்லைட்டா, செவிட காது கேட்காத பாட்டு சரியில்லைன்னா அந்த கதையா இருக்கா உங்க பேச்சு? டேய், இதை சொல்றதுக்குதான் இவ்வளவு வேமாதியா? இங்க பாருங்க, அறுக்க மாட்டாத இடுப்புல 51 கடிக்க வச்சு நானும் அறுக்க போடுங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்தேன். கழுத்தை அறுக்க முடியும் நானு, சரியா? கெட்ட எண்ணெய் பிடிச்சவன் பட்டணத்துக்கு போனான்னு வைங்களே, பட்டணத்திற்கு இவன் பூராவே கெட்டவனாவே இருவீங்களா? அப்படியே உங்களை மாதிரி என்னைய சொல்றீங்க? உன்ன மாதிரிதான் விஷமாத்த எல்லா பேரும் தெரியும். பழமொழி நாங்க சொல்றோம், அது என்ன அப்புறம் அங்கிட்டு திருப்பம். ஒரு பெண்மணியால் என்பதற்கு ரொம்ப அவசியம், அடக்கம் அவசியம். ஒரு ஆண்மகனுக்கு மிக மிக அவசியம் அமைதி. நான் அமைதி இல்லாம இருக்கிறேன். அப்ப நான் என்ன அடக்கலாம் இருக்கேன்? நீங்க அடக்கம் இல்லாம இருக்க. நீங்க தான் அமைதி இல்லாம இருக்கீங்க. அடக்கத்துக்கு பேர் போனவர் யார் தெரியுமா? அமைதிக்கு பேர் போனது யார் தெரியுமா? யாருன்னு சொல்லு. யாருன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன். நானும் சொல்லுவேன். அடக்கத்துக்கு பேர் போனவர் வள்ளுவனுடைய மனைவி வாசுகி. அதனால்தான் தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்கு. அமைதிக்கு பேர் போனது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனாலதான் தம்பி வாய்த்தது ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. போதுமா? டேங்கப்பா, நீ வெறி பிடிச்சலையில. நீ எப்படி மதம் பிடிச்சு போய் தெரிஞ்சா? நான் மதம் பிடிச்சலையில. நான் என்ன வெறி பிடிச்சு? நீ தான் வெறி பிடிச்சலையில. நீங்க தான் மதம் பிடிச்சலைங்க. நல்லா கேளு. மதை ஏய் இந்தாரு, அவர் துண்ணூர் மந்திச்சு கொடுத்து போனாரா? உன் வேலையை பாருப்போ, எனக்கு தெரியும். வெறி நாய்க்கு தான் பிடிக்கும், மத யானைக்கு தான் பிடிக்கும். எனக்கு மதம் பிடிச்சா நீ தாங்க மாட்டேன். எனக்கு வெறி பிடிச்சிச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. கட்டிச்சு கொத்தடி வச்சிருவேன். அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடாலும் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. புரியுதா? தள்ளி இருங்க சாமி. உண்மையாவே வெறினாவே கடிச்சிருக்கு போல இருக்குடா. உங்களை இன்னைக்கு கடிச்சிரும் பாருங்க.
இப்படியும் வாயில சொல்லி சொல்லிதான் எங்களோட சாக்கு என்னை கடிச்சு பிடிச்சு. சாக்கு ஒண்ணு அவளையில சணல் சாக்கா பிளாஸ்டிக் சாக்கா? ஏய் சாக்கு இல்ல ஜாக்கு. அந்த நாய் பேரு ஜாக்குங்க. அதத்தான் ஒரு சாக்கு சாக்குன்னு சொல்லி தமிழ்ல நான் பிறந்ததுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போவோம், சாதிக்க முடியலையே ஏதாவது செஞ்சுட்டு போவோம்னு பெத்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சேன். 2 பையனுக்கு. என்னன்னு? முதல் பையனுக்கு முகிலன்னு தமிழ்ல பேர் வச்சேன். 2வது பையனுக்கு தமிழ் அமுதன்னு பேர் வச்சேன். தமிழ்ல நம்ம எதுவும் காப்பாற்ற தமிழ் பேரையாவது வச்சு பேரை காப்பாற்றுவோம் தமிழுக்காக என்று முகிலன் என்றும் தமிழ் அமுதன் என்றும் பேர் வச்சேன். அவங்க 2 பேரும் ஒரு நாயை கூட்டியாந்து ஜாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. நம்மளுக்கு தான் பேரு அப்பா அப்படி வச்சுட்டாரு. மாடலா அந்த மாதிரி ஜாக்குன்னு பேர் வச்சாங்க. செருப்பை போய் கலட்டினேன், காலில் கடிச்சு வச்சிருச்சு, ரத்தம் வந்துருச்சு. தண்ணியில விட்டு கழுவி செருப்படுத்து அடிக்க சொன்னாங்க, அடிச்சேன். இன்னைக்கு வந்து நான் நல்லா இருக்கேன். ஆனா நாய்க்கு 3 நாளா முடியல. எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய விஷத்தை கடிச்சா அந்த நாய் எப்படி உசுரோட இருக்கும். என்னைய கடிச்சு நான் ஏன் எனக்கு இன்னுமே செய்யல. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நான் தினம் வெறி நாயோட இருக்கேன். வெறி நாய் அடிச்சே எனக்கு ஒன்னும் ஆகல. ஆனா எங்கோட்டு நல்ல நாய் அடிச்சா என்னமா ஆக போகுது? இந்த மாதிரி வெறி நாயெல்லாம் தெரிஞ்சு அலையிறப்ப இங்க வாருங்க வள்ளி நாயகம், முதலிலே எதை எந்த இடத்திலே பேச வேண்டும் என்று தாங்கள் தெரிந்து பேச வேண்டும். அதுதான் அந்த இடத்துக்கு முக்கியம். நான் தெரிஞ்சது நீ சொல்லி நான் கேட்கிறேன். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை ஆணவம் படிச்சு அலைஞ்சாலே நல்லதுக்கு இல்லை. எப்பயுமே நீங்க ஒரு அராஜகம் பண்ணி அலைஞ்சீங்கன்னா இது எதுக்குமே நல்லது இல்லை. நான் ஆணவம் பண்றேன். ஆணவம் பிடித்தவர்கள் அனைவரும் காணாமல் போய்விட்டார்கள். வெள்ளிநாயகம் அராஜகம் பண்ணவங்க அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லு. யாராவது ஒரு ஆள். நான் 1000 பேர் சொல்லுவேன். 1000 சான்று நானும் சொல்லுவேன். எங்கயாவது ஒண்ணு சொல்லு. எங்கயாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. நான் சொல்லல, நீ சொல்ல மாட்டியா? ஏன் நான் சொல்றேன் நீங்க சொல்ல மாட்டீரோ? இந்த மாதிரி வாய் வாயா பேசுற முதல்ல நீங்க வாய் பேச நிறுத்துங்க. நல்லா கேட்டான். ஏய் மறுபடியும் நல்லா கேட்ட முடச்சுடா. பொன்னிட்டு ஆணவப்படி தெரிந்தா அப்படிப்பட்ட பொன்னிட்டு என்னை விட உலகத்துல யாருமே இல்ல. ஆணவம் உனக்கெல்லாம் ஆணவம் மண்டே பொழந்துடுவேன் அப்படின்னு அகசியர் என்ன செய்தார்? கமண்டலத்தில் அடக்கிற பொன்னி நதியை ஆணவத்தை காணாமல் செய்யவில்லையா? ஜலந்தராசுரன் சொல்லக்கூடியவன் தன் மனைவியினுடைய கற்பத்தனை அழிந்தாய்தான் அழிவுன்ற வரத்தை வாங்கி அராஜகம் பண்ணி ஆணவனை தெரிஞ்சார். கொஞ்ச நஞ்ச அராஜகமா உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம் ஜலந்தராசுரனுக்கு. அப்படிப்பட்ட ஜலந்தராசுரனை சிவபெருமான் கையில் அவனுக்கு அழியலையா? இந்த மாதிரி ஜாட பேசுற நீ பாட்டு நீங்க முதல்ல நிறுத்துங்க. விண்ணுக்கு மண்ணுக்கு வழங்க மாட்டேன் என்று கங்காதேவி தெரிந்தால் நீ அடங்க மாட்ட அப்படின்னு சிவபெருமான் பார்த்தால் அந்த கங்கையை சதா மகுடத்திலே அடக்கி ஒரு ரோமத்தை பூமியில் எடுத்துவிட்டு பகவானுடைய மூதாவர் ஆத்மா சாந்தினை வைத்தானே ஆணவத்தை காணாமல் செய்யலையா? எனக்கும் தான் ஆசை மண்டைய 2ஆ புழக்கணும்னு. ஆனா முடியல. தாண்டல தானே கழிச்சுட்டு அவனானி கழிந்து விட்டார். கதையின் முறைப்படி எத்தனை புராணம் பேசினாலும் கதைப்பாடனுடைய கருவை நான் பாடிவிட்டு இந்த இடத்திலே உங்களை பற்றி நீங்க எவ்வளவு நேரம் புராணம் பேசுங்க, அதை நான் வேணாங்களே, நானும் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் என்பதற்காக இந்த என்னம்மா அப்பப்பா இருக்க? ஏன் சாமி நான் கேக்குறேன், உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? கதை தெரியாதா? ஐயோ எனக்கு கதை தெரியாதுன்னு நான் சொன்னேனா? சரி அப்படின்னா ஒண்ணு சொன்னேனாங்கிறேன். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. எப்படியா இருந்தாலும் உங்க கையில தங்காத எனக்கு தெரியும். இப்ப இல்ல, அவர் கூட கொடுக்கும் போதுதான் எனக்கு தெரியும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் ஜெயிச்சிட்டேன்னு நீங்க ஒத்துக்கங்க. ஏன்? எதுக்குமா? ஏன்னா உங்களோட ஒரு கதை கூட பேசிருக்கேங்க, அத கூட நீங்க ஒத்துக்க வேணாம். உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கங்க. எனக்கு அது போதும். என்னடா ஒரு எண்ணம், கெட்ட எண்ணம். நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறோமா? அந்த அம்மா நல்லா இருக்காம படுத்துக்கிட்டு போறதுனால ஒண்ணுதே, போறதுக்கிட்டு படுத்தாலும் ஒண்ணுதே, பாசில கோர்த்துக்கிட்டு கட்டினாலும் ஒண்ணுதே, கட்டிட்டு கோர்த்தாலும் ஒண்ணுதே. தெரியுமா? வெளிநாயகம் தயவு செய்து நீங்க சின்ன பிள்ளைங்கிற நிரூபிக்கிறியா? கதையை முறையா நடத்தணும். அடுத்த முருகன் வரணும், அவ்வையார் வரணும், அவங்களையும் இவங்கெல்லாம் பார்க்கணும். காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு அவர் கதையை நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் அவர் அனுபவம் என்ன, உங்க அனுபவம் என்ன, நீங்க போய் அவர்கிட்ட அங்கிருந்து கடைசியா இருந்த கைதட்ட ஆளு அதுக்காண்டி பேசுறீங்களா? கைதட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப வண்டக்கணம் வந்துருச்சு. உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதான்னு கேக்குறியா? அவர் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாரு, தெரிஞ்சா சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படிலாம் பேசக்கூடாது மேடையில. அப்போ அந்த அம்மாவை நீ கண்டிக்கிறீரா இல்ல என்ன ஏதாவது தண்டிக்கிறீரா? நம்ம கதையை நடத்த பாக்கணும். ஒண்ணு வேணாம், நீ கதையை நடத்த வேணாம்ப்பா. இதுக்கு மேல யாரும் கதை ஓட்டுவோம்? நீ இதுக்கு மேல எதுவும் போட்டு கொடுப்பாங்களா யாராவது? நாராயணா நாராயணா, நல்லா பேசணுமா நீ?
சூர்பனகை ஆனபடி தெரிந்தால் அப்படிப்பட்ட சூர்பனகை லட்சுமணன் காதலத்தை மூக்கறுத்து கொங்கை எடுத்து கூந்தல் எடுத்து ஆணவத்தை காணபட்சையிலையா என்று சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையுமே விழுங்கி அராஜமனையை ஆரம்படி தெரிஞ்சார். கடைசியில விநாயகர் பெருமான் கையில் அவையடி கரியலையா ஏன் தாரை ஆனபடி தெரிந்தாலே அப்படிப்பட்ட தாரையை ராம லட்சுமணன் அழித்து ஆணவத்தை காணபட்சையிலையா பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அழிவே கிடையாது என்ற வரத்தை வாங்கி அராஜமனை ஆரம்படி தெரிஞ்சார். கடைசியில மகாவிஷ்ணு கையில் அவையடி கரியலையா நீ விட மாட்டேன் எனக்கு தெரியும். புராணங்கள் பேசுறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. இருந்தாலும் கதையை முறையாக நடத்த வேண்டும். கதையை நடத்தணுங்கிற ஒரு காரணத்துக்காக உங்கள்கிட்ட ஒரு பாடலை பாடிவிட்டு சங்கருடைய பாடலை பாடிவிட்டு நான் உங்களை இப்படி கேட்கிறேன். என்னம்மா என்ன நோப்பாக பாடிட்டு இருக்க? அப்பா அப்பா நீ எப்ப பார்த்தாலும் அப்பா நீ வாசிக்கிற பாடுவா. ஏப்பா இன்னும் ஆர்வம் கொள்ளாத இருக்க? ஏ சாமி ஆ? நான் கேக்குறேன், என்ன உங்களுக்கு இதுக்கு மேலேயும் கதை தெரியாதா? யாருமா வாயை கிழிச்ச ஒரு இப்பதான் சொன்னேன் நானு. கதை எவ்வளவு வேணாலும் பேசுவோம். சரி 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 என்ன அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, என்ன பண்ண? நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க ஒத்துக்கங்க. அத்தாடியோ நீ ஜெயிச்சுன்னா ஒத்துக்கிட்டு போயிட்டா? உங்களை விட ஒரு கதை கூட பேசுறீங்க, சும்மா இல்ல, புரியுதா? சரி அத கூட நீ ஒத்துக்க வேணாம். மக்கள்லாம் இருக்காங்க, உங்களுக்கு மனசு ரொம்ப அப்படியே கஷ்டமா இருக்கும், அதனால நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கங்க, எனக்கு அது போதும். என்ன ஒரு இந்த மாதிரி கெட்ட கதை நீ இருக்காத. முதல்ல கதையை நடத்தணும்னு நான் சொல்றப்போ கதையை நடத்தணும் சொன்னதுக்கு அப்புறம் நீ இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அம்மா வள்ளிநாயகம், என்னப்பா? முதலோட நான் விளையாட்டா தான் சொன்னேன். இப்ப என்னடா நீங்க மறுபடியும் அவர்கிட்ட போய் கதை நடந்து என்ன இதுக்கு மேல தெரியாதவா? என்னம்மா பழக்கம்? சங்கரா சுவாமி எழுதின பாட்டை பாடணும், அப்பதான் அந்த சோறு நமக்கு கிடைக்கும். சரியா? அவருக்கு தெரியாத கதை நடத்த அவர் அதுக்கு முறையா செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் உங்களை பேச வேணாம்னு சொல்லல, அவர் பேச மாட்டேன்னு சொல்லல, இந்த பாட்டை பாடிட்டே பேசுறவங்கிறாரு. எனக்கு பேசுறாரு. தயவுசெய்து இனிமேல் எந்த மேடையில் இந்த மாதிரி பேசாது. உங்க அனுபவத்துக்கெல்லாம் அவர்கிட்ட நிக்க முடியாது. ஒரு கேள்வி கேட்டா உள்ள போகணும். கை தட்டுறாங்க, 100 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறாங்கிறக்காண்டி நீங்க மண்டக்கணம் இந்த வயசுல வரக்கூடாது. அவர் நிக்கிற விதத்தை பாருங்களேன். இப்ப வந்து 4-5 வருஷம் இருக்குமாமா நீ வந்து மண்டக்கணம் இருக்க கூடாது. சரியா? அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா சாமி, என்ன நினைக்கிறாங்க? இவரெல்லாம் ஒரு நாரதர், இவர் கட்டையை பிடிச்சிட்டு வந்தாரு, இவர் கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்ல வேண்டிய இருக்கு. என்ன வேற ஆளே கிடைக்கலையா? அந்த அம்மா நினைக்கிறது பாருங்களேன். இவர் கதையை நடத்த சொல்றாரு, கதையை நடத்துறானா, இதுக்கே தொட்டு பேச தெரியல, இவர் போய் என்னத்த கதையை நடத்த போறாரு? அந்த அம்மா நினைப்ப பாருங்களேன் இந்த வயசுல. ஐயா எங்கேயாவது கும்பாபிஷேகம் ஒன்னே வரனால கூட்டி வைப்பா சாமி. இப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை தானே சொன்னாங்க, இல்லையா 100 வார்த்தை சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. மண்டை கணக்கு ஒன்னும் மண்டை கணக்கா சொன்னா நீங்க எனக்கு ஒண்ணு பேச வேணாப்பா, எனக்கு ஒண்ணுமே பேச வேணாம். பேசாம அப்படி வாயை புத்தி இருந்தா யா ஆத்தாடியோ. ஏமா என்ன ஏமா நேரே சொல்லிட்டு போற விடு. அதனால ஒண்ணு இல்ல, அவரை ஏன் கூப்பிட்டு கேட்கணும்? பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? விட்டு கொடுப்பவர் கெட்டு போதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இந்த நாடகம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த வள்ளி நாயகமே வெற்றி பெற்றதாக இருந்துட்டு போயிருந்தது. இதுல என்ன இருக்கு? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெற்றி பெற்றன்னு நான் சொல்லிட்டு இந்த வாயில சொல்லிட்டு உங்க கொடுக்குற பணத்தை வாங்கி நான் கடையில போய் அரிசி வாங்கி உலைய வச்சு அரிசியை போட்டு அதை வடிச்சு சமைச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சு கூட்டு வச்சு மோர் கொஞ்சம் ஊற்றி அதை சாப்பிட்டுட்டு இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் அந்த பூமியில வாழ யாருடைய வாழை பிடித்து வாழ வேண்டிய அவசியம் பெருமாதாசுக்கு அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, இனிமேல் என்றும் கிடையாது. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மேடையிலே தவிர எவனுடைய காதலில் விளக்குவார் என்பதை பெருமாளிட்ட கட்டளையை நிறைவேற்றி காட்டுவேன். நீ என்ன அம்மா கொடுக்கு? இன்னொரு வாட்டி இந்த வசனத்தை நீங்க பேசுனீங்கன்னா என்ன ராட்சசியா நான் மாறி முன்ன பின்ன சமயக்கட்டு பக்கம் போயிருக்கணும். இந்த வெட்டி வீராப்பு வசனம் எல்லாம் பேசணும். அப்புறம் என்னத்துக்கு இந்த வசனத்தை நீங்க பேசுறீங்க? அவர் பேசுறதுல இருந்தே தெரியல அடுப்படி பக்கம் போயிருக்க மாட்டாருன்னு. அதான் அரிசி வாங்கி உல வச்சு சமைச்சு சாப்பிட்டு எல்லா வேலையும் சொல்லுவீங்க. நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? அரிசி வாங்கி சோறு வடிச்சு ரசம் வச்சு சாம்பார் வச்சு கூட்டு வச்சு பொரியல் வச்சு அதெல்லாம் சொன்னீங்க. அதுல உப்பு போடணும் ஒரு வார்த்தை சொல்லல. பாத்தீங்களா? அப்ப சமைச்ச லட்சணம் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்துக்கங்க. நீங்க தானே புண்ணியவானே, எங்கேயா போய் கவனிச்சிருக்க, உப்ப போய் கவனிச்சிருக்கீங்க சாமி. ஆனா எந்த வகையிலும் நீ என்னை காப்பாற்ற மாட்ட எனக்கு தெரியும். என்னை போட்டு கொடுக்குறது என்னடா ஓட்ட இருக்குன்னு ஓட்டையத்தே தடவை. பாருங்க, மந்திரை ஆனபடி தெரிந்தால்
அப்படிப்பட்ட மந்திரி சாப்பாடுன்னு சொன்ன உடனே எனக்கு நறுக்குங்குதுமா 2 நாளைக்கு. இங்க வாங்க, அப்படிப்பட்ட மந்திரியை மகா உற்சாகப்பட்டவன் சக்கரத்தை விட்டு ஆணவத்தை காணாமல் செய்யலையா சொல்லு. இப்படி எல்லாம் நிறைய பேர் அராச்சம் பண்ணி ஆணவம் பண்ணி தெரிஞ்சவங்க இருக்காங்க. சரி, அதனால சங்கரனுடைய பாடலை பாட வேண்டும் என்பதற்காக கதையை முறையாக நடத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பதில் சொல்லணுன்றதுக்காக சுவாமி காஞ்சி படத்துல வர மாதிரியே இருக்க. பெரிய சுசிலாமா பாடம் வந்தாங்க. பாட்டை வினயம் பண்றாங்க. இசை விஸ்வ இசை வேலையே பாருமா, வினயம் பண்றாங்க பாட்டை. ஏமா இதுக்கு மேல உனக்கு கதை தெரியாதா? என்ன சும்மா இல்ல, உன்னை விட நான் ஒரு கதை கூட பேசியிருக்கேன். ஒன்னு செய், என்ன அப்படி நீ கதையை நடத்தணும்னா நான் ஜெயிச்சுட்டு என்னத்துக்கு நான் ஒத்துக்கணும்? உன்னையோட நான் ஒரு கதை கூட பேசியிருக்கேன். ஆத்தாடியா, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா உனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ அவரையா ஜெயிச்சேன்னு சொல்றது உனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. தோத்துட்டோம் ஒத்துக்க, நீ தோத்துட்டோம் ஒத்துக்க. என்னத்துக்கு நான் ஒத்துக்குவேனா? உன்னோட ஒரு கதை கூட பேசியிருக்கேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாருங்க, இப்ப வந்த பிள்ளை அது பாருங்க ஒரு அக்கறையா அந்த கதையை நடத்தணும்னு சொல்லிட்டு அடுத்து முருகன் வரணும், ஔவையார் வரணும், இவ்வளவு பெரிய மனசு கதையை நடத்தணும். அது காலத்தை நிறைஞ்ச அனுசரிச்சு இந்த மைக் எடுத்து அப்படியே வாயில இருக்கு பூரா பள்ளி போட்டு வச்சிருவேன். எப்பா இப்பதான் சொன்னேன், நாரதர் கதையை நடத்த சொல்லி காதுல விடல, சின்ன பிள்ளை கதையை நடத்த ரொம்ப காதுல விடுச்சு. இந்தாரு யார் வந்தாலும் சரி, அப்ப வந்தாலும் சரி, நொப்ப வந்தாலும் சரி, அண்ணன் வந்தாலும் சரி, அவங்க காலனுக்கு டகுன்னு போலக்கிறேன். நீ பேசுற சட்டா, நீ பேசுற சவுடாலு, உனக்கு 10 பேர் படமா நிற்பாங்க. நான் மட்டும் தனியா கட்டணுமா? எவன் கேட்ட கழுத்தை முடிச்சு போட்டேன் நானு, காலை பிளந்துடுவேன் நானு, கையெல்லாம் வெட்டி துண்டா போட்டுவேன். அண்ணனாவது அப்பனாவது தம்பியாவது எவனாவது எனக்குன்னா இவர் சப்ப போட்டு போடுறாரா, அதை நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? வேலையை பார்க்கிறேன், நொறுக்கி விடுவேன், நொறுக்கி யாராவது நொறுக்கி விடுவேன், நொறுக்கி பேச்சு பேச்சாருங்களேன். என்ன முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு, என்ன வேணும் உனக்கு? இதுக்கு மேலேயே நல்ல கவனமா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த போட்டி மட்டும் போட வந்த உங்க அண்ணனுக்கு வேட்டியா வந்தாலும் விட மாட்டேன் நான். அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்? எங்க அண்ணன் வேட்டியே கட்டுறது கிடையாது, டவுசரும் போடுறது இல்ல. அப்படி சொல்லுங்க. திருநீரிட்டார் யார் கேட்டார்? சிவனை வரந்தார் யார் வாழ்ந்தார்? திருநீரிட்டு கெட்டவன் யார்? ராவணேஸ்வரன். சிவனை வரந்து வரவர் யார் தெரியுமா? ஆழ்வார்கள். மந்திரமாவது நீர், மாண்டவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், சந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்து ஒரு வாய்மை வந்து திருஆலவாயின் திருநீரே. விநாயகம். சொல்லுங்க. திருநீருக்கு சொந்தக்கார யார் தெரியுமா? எம்பெருமான் சிவபெருமான். அவருடைய நெற்றிக்கணும் தோண்டப்பட்டவன் எம்பெருமான் முகப்பெருமான். உமது குலக்கடவுள் முருகப்பெருமான். கலியோ கடவுள் முருகப்பெருமான். யாருக்கு தெனவது தெரியுங்க? எம்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தான் உங்க குலக்கடவுள். அந்த முருகப்பெருமானுக்கு மொத்தம் எத்தனை வாகனம் இருக்கு? 3 வாகனம். நிறைய 3 வாகனம். போய் நல்லா படிச்சுட்டு வா. 5 வாகனம். வாயில வந்தாலும் பேச்சு பேசாதீங்க. வாயில வந்தாலும் 3 வாகனம் தான் இருக்கு. மொத்தம் 5 வாகனம் இருக்கு. யாருமா என்னைக்கும் பொய் பேசி பேர் இருக்க கூடாது. நான் பொய் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. உண்மையை பேசி பேருவாங்க. நானும் தான் உண்மையை சொல்றேன். 5 வாகனம் இருந்த நான் நிரூபிக்கிறேன். 3 வாகனம்ன்றத நான் நிரூபிக்கிறேன். எங்க உன்னால நிரூபிக்க முடியுமா? உங்களால நிரூபிக்க முடியுமா? உன்னை விட 2 வாகனம் கூட சொல்லிருக்கேன். உங்களால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவள சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு தான் இந்த வீண் சவுடாலும் வெட்டி சவுடாலும் ஏன் தான் பேசுறீங்க நீங்க? நான் என்ன சொல்ல வரேங்கம்மா, 5 வாகனம் நான் நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு தான் இந்த வெட்டி சவுடால் பேசுறீங்க? ஒரே அடியில காதை கலக்கி விடுவேன். நான் பேசுற முழுமையா கேளு. நான் வந்து 5 வாகனம் நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். எப்படி நிரூபிக்கன்னு கேட்டு சொல்லமா? எப்படி நிரூபிப்பீங்க? இதைத்தான் கேட்க சொன்னேன். இந்த இடத்துல ஓ வாயில இருந்து 5 வாகனங்கிறத சொல்ல வைக்கிறேன். ஆத்தாடியோ. ஏன் வாயில இருந்தா சொல்ல வைக்கிறேன். நீங்களா? நான் சொன்னது 5 வாகனம். சொல்ல வைக்கிறீங்களா? அந்த அம்மா சொன்னது 3 வாகனம். 3 வாகனம். 5 வாகனத்தை இப்பவே நான் நிரூபிக்கிறேன். இங்க பாருங்க. இருமா, எப்படி நிரூபிக்கிறேன்னு சொன்னேன்? எப்படி? அந்த அம்மா வாயில சொல்ல வைக்கிறேன். சொல்றேன். இங்க பாருங்க. என்ன? தண்ணிய குடிச்சு தலை கீழ நின்னு நிரூபிக்கிறேன். உங்களால சொல்ல வைக்க முடியாது. என்ன முருகப்பெருமான் முதல் வாகனம் என்ன வாகனம்? மகிழ் வாகனம். மொத்தம் முருகனுக்கு எத்தனை மகிழ்? 3 மகிழ். முதல் மகிழ் ஓம் என்ற பிரணவமந்திரம் எப்படி கிடைத்தது? சக்தி முருகப்பெருமானுக்கு கொடுத்தது. எதற்காக? தாங்கள் கொண்டு வந்த கனியை பெறுவதற்கு. இரண்டாவது மகிழ் தேவேந்திரன் எப்படி கிடைத்தார்? விநாயகப்பெருமான் கொடுத்தார். எதற்காக? சூரவதுவனை அழிப்பதற்காக. மூன்றாவது மகிழ் சூரவதுவன்
அதனை இரண்டாக பிளந்து உதவி செய்தார். ஒரு பகுதி சேவல், ஒரு பகுதி மயில். மயில வாகனம் வச்சுட்டாரு, சேவலை முடியா வச்சுக்கிட்டாரு. நான்காவது வாகனம் ஆட்டுக்கடை வாகனம். ஆட்டுக்கடா வாகனம் எப்படி முருகப்பெருமான் கிடைத்தது? முருகப்பெருமான் தான் அடக்கி வச்சுக்கிட்டாரு. எப்படி கிடைத்ததுன்னு தாங்கள் நடத்திய வேலையிலிருந்து அதை முருகப்பெருமான் அடக்கி வச்சுக்கிட்டாரு. வா, பேசாம உள்ள போ. நீ எல்லாம் வள்ளின் வெளியில வந்துடாத. ஒரு கந்த புராணமே இன்னும் படிக்கலன்னா நீ என்ன நீ ஆளா இருக்க? நீ ஏன் நான் கந்த புராணம் கந்த புராணத்துல என்ன எழுதிருக்கதோட படிக்கலன்னா நீ என்ன ஒரு ஆளு? நீ பாருங்க, ஆட்டுக்கடா வேணா முருகனுக்கு இருக்கு. ஆமா, ஆனா முருகனுக்கு ஆட்டுக்கடா இருக்கு. ஆட்டுக்கடாவை முருகப்பெருமான் அடக்குனாரு அப்படின்னு இந்த வள்ளி சொன்னா இப்படியா ஒரு பொய் பேசுறீங்களா? பேர் வாங்க நினைக்கிறிய? வாங்கலாம் வழி. முருகப்பெருமான் ஆட்டுக்கடை அடக்குனாரா? ஆனா முருகப்பெருமான் என்னங்க உன் நடுவுக்கு அடக்குறாரு? எப்ப அடக்குறாரு? முருகப்பெருமான் அடக்குறாரு? எப்ப அடக்குறாரு? நல்லா கேளுங்க, எல்லா பேரும் கதை கேட்டீங்க. ஆட்டுக்கடாய முருகப்பெருமான் தான் அடக்குனாரு இந்த அம்மா தான் சொல்லுச்சு. திருப்பிக்கிட்டு நான் கந்தபுராணி நீ படிக்கலமா, முருகப்பெருமான் ஆட்டுக்கடாய அடக்கல அப்படின்னு நான் சொல்லி விவாதம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அம்மா சொல்லுது முருகப்பெருமான எப்படி முருகப்பெருமான் நடுவீட்டில் அடக்குனாரா? ஒரு நாகரிகமான வார்த்தையை ஒரு நாவலை பார்த்து எங்க நடுவீட்டில் அடக்குனாரு அப்படின்னு கேட்கிறீங்க. பேசுறதுல ரொம்ப அவசியம். வாய் பதனும் கை பதன என்ன பேச்ச பேசணும் முதல்ல பேசுறேன். நான் அடிவிட்டு ஓர்த்து விடுங்கிறீங்க. யார பக்கமா கேட்கிறீங்க? எந்த புத்தகத்துல இருக்கு? நாரதருக்கு நடுவீடு, நாரதர் நடுவீடு, நாரதர் ஓரத்து வீடு, நாரதருடைய உள்ளு வீடு, நாரதருடைய அடுத்த வீடு, நாரதருடைய பக்கத்து வீடு, இதெல்லாம் யாரும் எழுதிருக்கா? மேடையில பேசல நாகரிகம் முக்கியம். என்ன அனாயிரமா பேசுனேன்? அது என்ன நடுவிடுன்னு அந்த அவர் கேட்கிறால பதில் சொல்லுங்க. எந்த புராணத்துல இருக்கு? பேசு. கேட்கிற பதில் சொல்லுங்க. நாரதர் பூமியிலே முதலிலே இடங்கிய இடம் நார்த்தாமலை. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்துல நார்த்தாமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கேதான் நாரதர் முதலிலே பூமியில இறங்கிடும் நார்த்தாமலை பேர் இருக்கு. சொல்லு சொல்லு நடுவில் சொல்லு. தவறான கருத்துக்களை பதிவு பண்ணாதீங்க. என்ன பேச்சு? நம்ம வீட்டு திண்ணையில உட்கார்ந்து பேசல, மேடையில பேசுறோம். அதுவும் நாரதத்தை பேசுறோம். நீங்க இடத்தின் தலைவியும் நீங்க வள்ளிங்கிற ஒரு பதவியில இருக்கீங்க, பொறுப்புல நடுவிடுன்னு பேசுறீங்க. அவர் கோவம் வருமா வராதா? நீங்க கேட்ட வார்த்தைக்கு பொருளை போட்டா எடுத்துடலாம். வார்த்தையை விட்டுட்டோம்னா திருப்பி எடுக்க முடியாது. அது என்ன நடுவுன்னு பேசுறீங்க நாகரிகம் இல்லாம? அப்புறம் அவர் கோவம் வருமா வராதமா? அவ்வளவு பெரிய ஆளுக்கு அவரே இருக்க ஒரு வீடு இல்லாம தான் ஊரா சுத்துறாரு. அப்புறம் இங்க தெரியுங்க, வீடு இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் கோவம் ரோசம் எல்லாம் வரும். இந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாளா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. வேலையை பாருப்பு. பட்டா இருக்கா, சிட்டா இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, பான் கார்டு இருக்கா, 15 போட்டோ 150 கையெழுத்து, இதெல்லாம் கேட்டாங்களா? நான் லோன் கொடுக்க போறியா? வேலையை பாருப்பு. வீடு இல்லை அங்க அப்புறம் எப்படி லோன் கொடுப்பாங்க? யூ கண்டினியூ. நீதான் முருகப்பெருமான் அடக்கினான்னு சொன்ன. தாங்கள் நடத்திய வேள்வியிலிருந்து வந்த ஆட்டுக்கடாயை வீரவாகு தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசாக கொடுத்தார். அதுதான் உண்மை. வீரவாகு தேவர் அடக்கினா முருகப்பெருமான் கொடுக்கிறார். இதுதான் உண்மை. ஆமா. நீ முதல்ல முருகப்பெருமான் அடக்கினான்னு சொன்ன உடனே ஒருவேளை நான் கதைய நான் படிக்காம அந்த புத்தகமே எனக்கு தெரியாம சரி வள்ளி சரியாத்தான் பதில் சொல்லி முருகப்பெருமான் தான் அடக்கினாரு அப்படின்னு நான் ஆமாச்சாமி போட்டிருந்தா வாயை கிழிச்சு விடுமா? வார்த்தைக்கு வார்த்தை நாவு தடிக்குது. சரியா? சும்மா எப்ப பார்த்தாலும் நாவு வள்ளி பேச முடியல. ஏன் மோருக்கு நான் நாரத வேஷம் போடக்கூடாதா? நாரத வேஷம் போடுறேன். நாரத கொன்னே விடுவேன். என்ன ஏன் கோபப்படுறீங்க? இது கேக்குதுமா? எதுக்கு நாரத வேஷம் போடுறீங்க? என்ன தவறா கேட்டாங்க? என்ன நீ எல்லாம் இங்கே ஆர்டர் பேசுறீங்க? கோபம் வருது இல்ல? நானும் சோத்துல உப்பு தாப்பா குடிச்சா. அவங்க கேட்ட விதம் வேற. என்னன்னு? நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, மேடைக்கு நல்லா அமைப்பா இருக்கீங்க, நல்ல சுறுசுறுப்பு, நல்ல சொல்லு சுத்தம், எல்லா திறமையும் ஆண்டவன் கிட்ட கொடுத்துருக்கேன். இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு போய் எதுக்கு நாரதர் வேஷம்லாம் போட்டு தெரியலையா? நீங்க முருகன் வேஷமே போடலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ, அப்படி சொன்னீங்களா? நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன யாரும் அசைக்க முடியாது. அப்ப நீ இருக்கல அந்த அம்மா வீரவாகத்தை. சரி, 5வது என்ன வாகனம்? யானை வாகனம். எப்படி கிடைத்தது? தேவி யானையை திருமணம் செய்யும் பொழுது தேவேந்திரனாகப்பட்டவர் சீதாமாக கொடுத்தார். முதல் மையில் ஓம் என்ற பிரணவ மந்திரம். 2வது மையில் தேவேந்திரன். 3வது மையில் சூரபதுமன். 4வது வாகனம் ஆட்டுக்கடா வாகனம்.
ஐந்தாவது வாங்கணும். யானை வாங்கணும். நான் எத்தனை வாங்கணும் சொன்னேன்? 5 சொன்னீங்க. நீங்க எத்தனை சொன்னீங்க? 3. நான் 5 வாங்கினதையும் நான் என்னுடைய வாயிலிருந்து சொல்றேன்னு சொன்னா? இல்ல. யார சொல்ல வைக்கிறேன்னு? என் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். ஓ நாவிலே சொல்ல வச்சனா? இருமா பேச்சன்னு பாட்டு நான் சொன்னதை நிரூபிச்சனா இல்லையா? அப்படி ஏத்துக்க சாமி. நீங்க எந்த அவசரப்படாம சொல்லு. சத்தியமா நீ என்ன சொல்லணும்னு எனக்கு புரியல. நாடகத்தை என்னதே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிக்கும். இப்படி சொல்லக்கூடாது, கொஞ்சம் தெளிவா சொல்லு பாப்போம். ஐயோ கடவுளே, நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நீ புரியல, எனக்கு இல்ல யாருமே புரியாது, புரியுற மாதிரி சொல்லு. நான் 3 மைலுமே 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேன். தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்ல நியாயமாவான்னு கேக்குறேன். அலிநாயகா, நீ பிரிட்ஜ்ல வைக்கிறியா பீரோல வைக்கிறியான்னு எனக்கு தெரியாது. ஐயோ, நான் 3 மைலை 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேன். நீங்க தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொன்னா நியாயமாகுமான்னு கேக்குறேன். வரேனே என்ன சொல்றாரு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கனே. அந்த அம்மா என்ன நான் 5 வாங்க சொல்லிட்டேன். நான் 3 மைலை 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேன். நீங்க தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொன்னா அது நியாயமாகுமான்னு நான் கேக்குறேன். அத முதல்ல சொல்லுங்க. எப்படினே 3 மைல் 1 மைல் ஆக சொல்லுங்கனே. ஐயோ, நான் புரிய மாட்டேங்குது. இல்ல ஆகாது. என்னப்பா என்ன சொல்லுங்க. ஒரு வீட்ல 10 பேர் இருக்கா. ஆமா. 10 பேருக்கு 10 ரேஷன் கார்டா கொடுக்குறாங்க. மானங்காத்த மாதிரி ஒரு ரேஷன் கார்டுனால எல்லாருக்கும் ஜாமான் வாங்குறாங்க. இந்த அம்மா ஒரு மைல் மொத்தமா மைல் 3 மைலையும் மைல்னே சொல்லிட்டாங்க. எப்பா இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. இங்க இருந்து பக்கத்துல இருக்க வெள்ளையபுரம். சரி. உதாரணத்துக்கு சொல்றேன். வெள்ளையபுரம் 10ன்னு போட்டிருக்கோம். 10 வெள்ளையபுரமா இருக்கு. கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். ஆஹா, நீ எல்லாம் இருக்கல சத்தியமா இந்த மாதிரி ஆளை நீங்க காப்பாத்துறீங்கப்பா சாமி. புண்ணியம் வாங்கி ஆபத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் உதவுறீங்களே. 3 மைலை 1 மைல் ஆக்கி வச்சிருக்கேன். மயில் வாங்கின ஒண்ணு, ஆட்டுக்கடா ஒண்ணு, யானை வாங்கின ஒண்ணு, மொத்தம் 3 வாங்கினா போதுமா? சரி விடுங்க. ஹரியும் அண்ணனும் சேர்ந்ததுன்னா ஐயப்பன் என்றது கூட ஐயப்பன் பிறந்தார். ஐயப்பன் கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? நான் எங்கேமா எனக்கு தெரியும். அப்படி இடத்துல நீங்க எங்க போயிருக்க போறீங்க? என்ன நாமெல்லாம் நாங்களாம் அங்கேயே குடியிருக்கோம்மா. ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கலாம். நாங்களாம் அங்கேயே இருக்கக்கூடியவர்கள். வள்ளிநாயகம் சாமி என்ன சொல்றாரு பாத்தியா? அதுக்கு என்ன அர்த்தம்? சீசனுக்கு அங்க கடை போட்டிருப்பாரு. பலூன் கடையா? பம்பையில. ஓ இப்ப சீசன் இல்லையா? நாங்கெல்லாம் தெய்வங்கள் எல்லா இடத்துலயும் இருப்போம்னு சொன்னேன். நேக்கலூரி சரியா சாமி? ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்க? போயிருக்கேன். ஐயப்பன் கோயில்ல மொத்தம் எத்தனை படி கட்டு இருக்கும்? ஒரு 15 படி இருக்கும். அவ்வளவுதான் இருக்குமா? ஆமா, பம்பையில குளிக்கிற இடத்துல. சரி, 18 படின்னு உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? ஆலோசனை தட்டுமே. உலகம் தெரியும், உங்களுக்கு தெரியாதா? 18 படி தெரியாம நான் 18 படி சொல்றேன். அப்ப எத்தனை படிக்கட்டு? 18 படிக்கட்டு. ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு. அருமையா சொன்னீங்க. 18 படிக்கட்டுகளுக்குமே தெய்வம் இருக்கு. அருமையா. முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யாரு? அருமையா சொன்னீங்க. அற்புதமா சொன்னீங்க. படிச்சதுனால சொன்னீங்க. ஆமா. நீங்க ஐயப்பன் கோயில் போயிருக்கீங்களா? போயிருக்குங்க. எத்தனை வருஷம் போயிருக்கீங்க? 23 வருஷம். அப்படின்னா நீங்க குருசாமி. இப்ப நான் 4 நாள்ல மாலை போடுறோம். குருசாமி அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. நீங்க எத்தனை வருஷம் போயிருப்பீங்க? 13 வருஷம். 13. இன்னும் குருசாமி வரைக்கும் ஒரு 5 வருஷம் ஆகணும். உங்களுக்கு சந்தோஷம். ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்க எல்லாத்துக்குமே எல்லா படிக்கிறதுக்கும் தெய்வம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். 18 படிக்கட்டுகளுமே தெய்வம் இருக்கிறது. உண்மைதான். முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யாரு? முதல் படிக்கட்டுக்கு தெய்வமே சூரியன். இரண்டாம் படிக்கட்டுக்கு தெய்வம்? கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல் படிக்கட்டு தெய்வம் சூரியன். இரண்டாம் படிக்கட்டுக்கு இருமா ஏமா முந்திரி கூட மாதிரி குந்துற. முதல் படிக்கட்டு தெய்வம். படிக்கட்டுக்கு ஏமா முதல் படிக்கட்டுக்கு சொன்னார்ல அது உண்மையா? முதல் படிக்கட்டுக்கு தெய்வம். நான்காம் படிக்கட்டு. இந்தர்மா நான் சொல்றது பொறுமையா நினைக்காத. முதல் படிக்கட்டு தெய்வம். சும்மா சும்மா ஒண்ணாவது வச்சுக்கிறீங்க. அவர் என்ன அவர் பார்த்தா நீ என்னமா என்ன வச்சுக்கிறீங்க? முதல் படிக்கட்டு தெய்வம் சூரியன் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பொருன்னு சொல்றாரு. அடுத்து கேட்டுக்கிட்டே போறியா? அவர் நாரதெல்லாம் உங்க வீட்டு வேலைக்காரராமா? நீ என்ன காலையில வீட்டுல போய் சாணி என்ன? ஆமா, மதிக்காம அந்த அம்மா ஒண்ணுமே நினைக்கிற. நீ என்ன ஒவ்வொன்னா போட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? கூட புது பேசிட்டு இருந்தா. இவர் சொன்னார்ல, சரியா சொன்னாரு. என்னன்னே சொன்னீங்க? முதல் படிக்கிற நான் சூரியன் சொன்னேன். உண்மையா பொய்யா அப்படின்னு என்ன சந்தேகம்? உண்மைதாங்க. உண்மைதானே? ஆமா. முதல் படிக்க சூரியன் உண்மைதானே? உண்மைதான். இல்ல பொய்ன்னு சொல்லுங்க. உண்மைன்றே அப்ப பொய்ன்னு என்னங்க அர்த்தம்? நான் தான் பதில் சொல்லவில்லை. பதில் சொன்னேன் பொய்ன்னு. முதல் படிக்கிற சூரியன் தான் தெய்வம், அதான் உண்மை. எப்படி உண்மைன்னு உனக்கு தெரியும்? நான் தான் படிச்சிருக்கேன்ல. அப்படி சொல்லுங்க. அத வேணா சொல்லுங்க. படிக்காம கேள்வி கேட்கறீங்க. இப்ப தெரியுதாமா? அவர் ஏதோ குத்து மதிப்பா சொல்லியிருக்காரு. பதில் தெரியாது. மொல்ல மாதிரி பல. அதனாலதான் நீ 8 சொல்லல. கிறுக்கனா நீ? நான் எதுக்கு நான் படிக்கிறதுக்கு சூரியன் சொல்லி நிப்பாட்டினேன்?
புரியுதா? இப்ப இல்ல. முதல் படிக்கிறதுக்கு சூரியன் சொல்லிட்டு நான் இல்லைன்னு இந்த அம்மா படிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக உண்மையாவே படிச்சோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே முதல் படிக்கிறதுக்கு சூரியன் தான் தெய்வம். சரி. இப்ப இதுல நீங்க படிச்சது உண்மைன்னா இரண்டாம் படிக்கிறதுக்கு தெய்வம் யாருன்னு நீ சொல்லு. ஆத்தி இங்க நீ படிச்சோம்னு சொன்னல. அதுக்கப்புறம் மூன்றாம் படிக்கிறதுக்கு தெய்வம் யாருன்னு நான் சொல்றேன். அதான் ரெண்டாவது படிக்கிறதுக்கே சொல்லிட்டாங்க பதிலு. யார் சொன்னது? ஆத்தி. ஐயோ அப்படி ஒரு சாமியா இருக்கு. ஆத்தின்னு சாமி. அதானே. ஐயோ நீ வேலைய பாரு சாமி. மூன்றாம் படிக்க தெய்வம் நீ சொல்லு. இரண்டாம் நான் சொல்றேன். நான்காம் படிக்க தெய்வம் நீ சொல்லு. ஐந்தாம் படிக்கிற தெய்வம் நான் சொல்றேன். ஆறாம் படிக்கிற தெய்வம் நீ சொல்லு. நீ படித்தது உண்மையானா மாத்தி மாத்தி 9 9 18 படிக்க சொல்லுவான். ஆறாம் படிக்கிற தெய்வம் வேலைய பாரு நீ. நான் சொல்றேன் வரிசையில சொல்றேன். எனக்கு தெரியும். படிச்சோம் சொல்றேன். படிச்சோம்ல. ஆமா. 4 3 எத்தனைமா? இது உலக தெரியாம வந்திருப்பேன். 4 3 7 இல்ல 12 என்ன 4 3 7 தான் சாமி. நான் இல்ல இது எத்தனை? 4 இது எத்தனை? 3 எத்தனை? 4 3 7 அதத்தான் நான் சொன்னேன். அதத்தான் நானும் சொல்றேன். 7 தாம்மா. இப்ப 12 நீங்க 12 சொன்னா அது உண்மைதான். இது ஒரு 3. ஆமா. இது 2வது 3. இது 3வது 3. இது 4வது 3. நான் 3 12. அப்ப நான் 3 12 என்பது. ஓ நீங்க பெருக்குறீங்களா? நீங்க கூட்டுனீங்களா? வாங்க அள்ளி வச்சு கொடுத்திடுவான். 7 என்பது உண்மைதானே? ஆமா. 12 என்பது உண்மைதானே? உண்மை. ஆமாமா. என் பக்கம் எத்தனை இருக்கு? 12. உங்க பக்கம் 7. 7 பெரிதா 12 பெரிதா? என்னங்க சந்தேகம்? 12 தாங்க பெருசு. 12 தான் பெருசு. என் பக்கம் எத்தனை இருக்கு? 12. உன் பக்கம் 7. அப்ப 12 தான் பெருசு. என்னைக்குமே நாங்க தான் பெரிய ஆளு. நீ என்னைக்குமே சின்ன ஆளு தான். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? உன்னைய கடைசியில சின்ன ஆளுங்க தான் நிரூபிச்சுவேன் நானு. அதனால என்னம்மா என்ன எப்படி நீங்க பெரிய ஆளுங்கிறீங்க? இப்பதானமா 12 பெரிய ஆளு சொன்னேன். நான் பெரிய ஆளு, நீங்க சின்ன ஆளு. நீ எப்படி பெரிய ஆளாக? உங்க பக்கம் எத்தனை இருக்கு? என் பக்கம் 12. என் பக்கம் எத்தனை இருக்கு? 7. உங்க பக்கம் எத்தனை இருக்கு? 12. 12ஐ தாங்கள் எப்படி எழுதுவீர்கள்? ஒரு கடையிலே காகிதத்தை வாங்கி அதை எழுதுவதை வாங்கி 12. ஐயோ அப்படி இல்ல, என்னால எப்படி எழுதுவீங்க? ஒன்று பக்கத்திலே 2 12. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 1. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 2. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 2. இந்த பக்கம் 1. 2 1 கூட்டினா எத்தனை? 2 1 3. 3. அப்படி இருக்கு. உங்க பக்கம் எத்தனை இருக்கு? 3. என் பக்கம் எத்தனை இருக்கு? 7. உங்க பக்கம் 3. என் பக்கம் 7. 7 பெருசா அல்லது 3 பெருசா? இந்தாரே இருமா பரமாட்டே பேசுங்க. புரியுதா? புரியுதாங்க? 7 பெருசா 3 பெருசா? 7 பெருசா 3 பெருசா? 7 தான் பெருசு. நீ உடைச்சு விடு. நீ எதுக்கு சும்மா இருக்க? 7 நான் பெரிய ஆளு, 3 நீங்க. நான் 12 கொண்டே கூட்டி 3 ஆக்குறேன். நீ ஆமா. உனக்கு 7 தானே? ஆமா. என் பக்கம் 3 தானே? ஆமா. 7 கொண்டாந்து 3 பக்கம் சேர்த்தா எத்தனை? என் பக்கம் 10. உன் பக்கம் 7. 7 பெருசா 10 பெருசா? 10 தான் பெருசு. நான் என்னைக்கு அப்படி பார்த்தா உங்க பக்கம் இருக்க 3 கூட என் பக்கம் சேர்த்து எனக்கு எத்தனை? 10 தே. உங்களுக்கு எத்தனை? எனக்கு 3 தே. அப்புறம் என்ன 10 நான் பெருசா 3 நீங்க பெருசா? சொல்லவா? முதல்ல 10 எழுதுனது நானா அந்தம்மாவா? நீங்க தான். ரெண்டாவது 10 சொன்னது அவங்க. 10 எப்படி இருக்கு? 1 ஒண்ணு போட்டு 0. முதல்ல 10 சொன்னது யாரு? நீங்க. இப்ப முதல்ல என்ன இருக்கு? 1. ரெண்டாவது 10 சொன்னது யாரு? அவங்க. ரெண்டாவது என்ன இருக்கு? 0. என்னைக்குமே நாங்க நம்பர் 1 தான். நீ முட்டத அந்த வேலையை நீங்க வச்சாதே சரியா? இப்ப வா பேச்சுப்படி பாப்பா. 1 3 5 7 9 11 13 15 17 இந்த படிக்கிறதுக்கு தெய்வம் நான் சொல்றேன். 2 4 6 8 10 12 16 16 18 இந்த இரண்டு படி எண்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் நீ தெய்வம் சொல்லு. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களும் ஒற்றைப்படை எண்களுக்கு உண்டான படிக்கிறதுக்கு உண்டான தெய்வம் 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 என்று கூறுகிறேன். சிவன் சக்தி முருகன் பிரம்மா விஷ்ணு ரெங்கநாதன் யமன் காளி விநாயகர் என்று சொல்லக்கூடிய நவப்படிக்கட்டுகளுக்கும் இவர்கள் எல்லாம் தெய்வம் தெய்வம் தெய்வம். போதுமா? இத முதல்ல சொல்ல வேண்டியானே. நீங்க முதல்ல கேட்டு சொல்ல வேண்டியதானே? தொலையணுமா கொன்னே விடுவேன் நான் தொலைஞ்ச நீ இருப்ப பாப்போம். இங்க பாருங்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல 5 கேள்வி கேட்கிறேன். 10 கேள்வி கேட்கிறேன். 50 கேள்வி கேட்கிறேன். எத்தனை கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நீ திக்காம திணறாம ஒரே நிமிஷத்துல பதில் சொல்லணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. போ அதோட போயிரு. வாமா வெளியில வர. வாமா. இன்னைக்கு உன்னை விரட்டுறதுக்கு இதை விட ஏதாவது வேலை தெரிஞ்சா வாமா. என்னப்பா? போடுங்க. முழுக்கு அப்போ முழுக்கு. ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதே 1 மணி நேரம் ஆகுது. நான் கிளம்புறேன். வாமா. வாயா. உன்னை விரட்டம்னா எனக்கு இதை விட வேலை வந்து. வாமா. அறிவாளி. நீங்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. சரியா? அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன? ஒரு கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆமா. ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு 1 மணி நேரம் இருக்குடா.
ஆகணும். அவர்தான் இவங்க ஒரு நிமிஷம் கொடுக்குறாருல. எப்பா வெறும் ஒரு நிமிஷம்பா. இருக்கட்டும். அது ஒரு நிமிஷத்துல எப்படி அப்பாலாம் ஒரு நொடியில பதில் சொல்லிடுவேன். ஏங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய உருட்டு இதெல்லாம். என்னன்னே சொல்றேன். என்னம்மா அவர் சொல்றாரு அப்புறம் நம்ப மாட்டேங்கிறியா? 50, 60, 70 எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க, ஒரு நொடியில பதில் சொல்லிடுவேன். சொல்ல முடியாதுப்பா. நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவீங்க? தெரியாது. புண்ணியவானே காப்பாத்திட்டுப்பா. அம்மா தெரியாது சொல்லு. ஐயா நீங்க கேளுங்க, நான் முயற்சி செய்றேன். ஒரே நிமிஷத்துல பதில் சொல்லு. தந்தைவியல், நம்பி தலைவர், தாய்வியல், நங்கை மோகினி, உண்பெயர், வள்ளி, செய்வது, காவை, அமைத்திருப்பது, வரன், விரட்டுவது, பறவை, கையில் வைத்தது, கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகப்பெருமான், நாடு, தொண்டை நாடு, தலைநகரம், மேற்பாடி, ஊர், சிற்றூர், தெய்வம், முருகன், உயர்ந்தோர், பொற்பன் சிலவன் வேப்பன் கொடிச்சி குரத்தி, பறவை, கிளி மயில், விலங்கு, புலி கரடி யானை சிங்கம், மரம், அகிலசவன் ஆணை முகில், பறை, தொண்டகப்பறை, யாழ், குறிஞ்சிப்பெண், நீர், அருவிநீர் சுனைநீர், தொல்லில், தேரெடுத்தல் திரைகாத்தல் கிழங்குதல், உணவு, மலைநெல் மூங்கிலரிசி, பூ, குறிஞ்சிப்பூ, இதெல்லாம் என்ன? கருப்பர்கள் சாமி, இவைகள் எது பற்றி? குற்றத்துக்குரிய கருப்பர்கள். இப்ப நான் கேட்க நீங்க பதில் சொல்லுங்க சரியா? ஐயோ. இருமா, பொறுமையா பதில் சொல்லுங்க சரியா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அடிக்கடிக்கு கேட்டீங்க, வரிசையில கேட்டீங்க, பதில் சொல்லல. அதுக்கு நீங்க மட்டும் கேட்கல, நான் கேட்கக்கூடாதா? ஒண்ணும் தேவை கிடையாது. நானும் கேட்பேன், நீங்க பதில் சொல்லலாம். நான் அடிக்கடிக்கு கேட்பேன், நான் வரிசையில கேட்பேன், நீங்க பதில். அம்மா, வள்ளிநாயகம் என்னங்கப்பா? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. வெளிநாயகத்துல கத்திர பண்ணி உண்மையிலே சொல்றேன், அடுத்து வரக்கூடிய முருகன் நல்லா பாடக்கூடியவர், பேசக்கூடியவர். ஆலயத்துல போய் நம்ம பார்த்தோம்னா எப்படி முருகன் இருப்பாரோ அவ்வளவு அழகா இருப்பாரு. நல்லா ஆடுவாரு, பாடுவாரு, நல்லா பேசுவாரு. அதே மாதிரி ஔவையார் வர காத்திருக்காங்க. ஆமா, பூங்குடி அருமையான கிராமம், நல்ல ரசிகர்கள். இவ்வளவு நேரம் இருந்து பாக்குறீங்க. அதே மாதிரி வந்தோடனே சாப்பாடு உபசரிப்பு மிகவும் அருமை. என்ன ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம், உங்களுடைய அனுபவம் எத்தனை வருஷமா? 5 ஆண்டு காலம். 5 ஆண்டு காலம். நல்ல ஞானம், நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல குரல் வளம், தமிழ் உச்சரிப்பு, நல்ல மனப்பாட சக்தி, எல்லா திறமையும் ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான் இந்த சின்ன வயசுல. ஜோரா கைதட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க அந்த மாதிரி உட்காருங்க? என்ன எதுக்காட்டி கைதட்ட சொன்னது தெரியுமா? எல்லாரும் குழந்தை வைக்கிறோம். எல்லா குழந்தையும் இங்க வந்து நின்று பாட முடியுமா, ஆட முடியுமானா முடியாது. கலைவாணியோட அருள் பரிபூர்ணமா இருந்தா இந்த இடத்துக்கு வர முடியும். அதுவும் அரைகுறையா இருந்துச்சுன்னா அரங்கேற்றத்தோட வீட்டுல படுத்துக்க வேண்டியதான். என்ன அதே சமயம் தங்கத்தட்டு, வெள்ளி தட்டு, கண்ட தட்டெல்லாம் கடையில காசு கொடுத்தோம்னா எத்தனை தட்டு வேணாலும் வாங்கலாம். இவங்க கொடுக்குற கைதட்டுக்கு மட்டும்தான். எத்தனை கோடி கூட்டி கொடுத்தாலும் இந்த கைதட்டுக்கு மட்டும்தான். நம்மள திறமை இருக்கணும், அவங்களுக்கு மனசு இருக்கணும், பாராட்ட மனசு இருக்கணும். அந்த வகையில ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறார்கள நாரதர் பெருமாள்ராஜ், இவருடைய அனுபவம் எத்தனை வருஷம்? 38 ஆண்டு காலம். 35 ஆண்டு காலம். சரியா? எத்தனை மேடை ஏறி இருப்பாரு, எத்தனை மேடை ஏறி இருப்பாரு, எவ்வளவு நூல் படிச்சிருப்பாரு, எவ்வளவு கலைஞர்களை சந்திச்சிருப்பாரு. மாபெரும் மலையாளம் சந்திச்சவர். சரியா? இதிகாச சுடர், இலக்கிய சுடர், பல பட்டங்களை வாங்கியிருக்காரு. புராண பெயர், இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, இங்க சம்பாதிக்கிற ஆசை தனக்குன்னு செலவு பண்ணிக்கல, நம்ம குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணிக்கல. பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. எப்படி? கலைத்துறைக்கு வர்றாங்க மாணவர்கள், அவங்கள படிக்க வைக்கிறாரு. எப்படி? தங்க இடம் கொடுத்து, சாப்பாடு போட்டு, போக்குவரத்து காசு கொடுத்து, அப்படி பல கலைஞர்களும் உருவாக்கிட்டு இருக்காரு மாணவர்களை. சரியா? ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம கிராமத்துல இருந்து யாராச்சும் கலைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டா யாரை போய் பார்க்கணும், எப்படி பார்க்கணுங்கிறது தெரியாம இருப்பாங்க. இவரை வந்து பாருங்க, இவரை ஃபோன் நம்பர் வாங்கிங்க, இவர்கிட்ட பேசுங்க. இந்த கலைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்களை கூப்பிட்டு வாங்க. பெரிய ஒரு கலைஞரெல்லாம் பிற்காலத்தில் ஒரு பெரிய கலைஞரை உருவாக்கி தருவார். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆசிரியர். என்ன? ஆமாம். அதோட உலக நாடு பூரா அறிந்த ஒரு நாரதர். எப்படின்னா தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ வெளிநாடுகளில், அவங்க பூரா நம்ம நாடகத்தை பார்க்குறாங்க. அந்த வகையில் ஒரு உலகம் இருந்த ஒரு நாரதர். அது மட்டுமல்ல, தனி மனித ஒழுக்கம், ஒரு கெட்ட ஒழுக்கம் இல்லாதவர். சரியா? அதனால தான் அவர் ஆசிரியராக இருக்கிறாரு. சில ஆசிரியர்கள் இருக்காங்க, மாணவர்களை போய் சரக்கு வாங்கிட்டு வர சொல்லுவா, அப்படி ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒரு அந்த ஜோரா அவர் தானே கைதட்டு கொடுங்க. அப்படி பல திறமைகளுக்கு சொந்தக்காரரு, பட்டங்களுக்கு சார்ந்தக்காரரு. ஏமா உங்களை ஒன்று கேட்குறேன், இவ்வளவு பெரிய ஜாம்பவான், அவர்கிட்ட போய் நானும் கேட்பேங்கிறீங்களே, அவர் கேட்குறோம்னு சொன்னா சாமி கேளுங்க சாமி, எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லணும். அவர் ஒரு கேள்வி கேட்டா நீங்க உள்ள போயிட வேண்டியதான். சரியா? அவ்வளவுதான். இனிமேல் எந்த மேடையில நானும் கேட்கிறேன், நானும் பேசுறேன், நானும் கேட்பேன் கேட்காதீங்க. உங்க அனுபவத்துக்கு அவர் அனுபவத்துக்கு யோசிச்சு பாருங்க. யார் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தது? முதல்ல பணிவு வேணும். நீங்க வளர்ந்து வர்ற ஆளு, இப்படி வளர்ந்து வரையில இவ்வளவு மண்டக்கணமா நானும் கேட்பேன்னு கேட்க கூடாது. நீங்க அவருக்கு சின்ன பிள்ளை விளையாட்டா ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டு போறீங்க, அதுக்கு அவருக்கு தெரியலன்னு பதில் எவ்வளவு பெரிய அசிங்கம் அவருக்கு வாத்தியா இருக்கு.
உன்னைய வந்து என்னைய பத்தி ஏதாவது பெருமையா சொல்ல சொல்லுடா. என்னங்க நீங்க தான் கையெல்லாம் கொடுத்தீங்க, நீங்க நல்லா கேட்டுக்கமான்னு சொல்றீங்க. நல்ல மனுஷன் நினைச்சுதாயா கை கொடுத்து, ஆனா இப்படி கொண்டு போய் தள்ளுவாருங்க. நான் என்ன தேவை கண்டேன். நாரதர் பெருமாள் பெரிய ஆளுங்கிறா, அப்படியே அவங்கள பார்த்து பயப்படுறிய? ஐயா அப்ப கேளுமான்னு சொல்லணும்னா அந்த அம்மா சொன்ன கூட ஒரு மாதிரி இருந்துச்சு. நீ சொன்னா இந்த பக்கம் குத்தி பொக்குற மாதிரி இருக்குதியா. கேளு, கேட்டு தொலையும். உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னா நமக்கு என்ன சாமி? இங்க வர்ற பூச்சியில கொடுக்க முளைக்க வந்தா சரி. ஏப்பா என்ன ஆயா? இங்க பாருங்க, ஒரு கேள்வியில 2 கேள்வியில 3 கேள்வியில 4 கேள்வியில எத்தனை கேள்வி கேட்பேன்னு எனக்கே தெரியாது. ஒரு 50, 60, 100 கேள்வி கூட கேட்பேன். நீங்க திக்காம திணறாம ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லணும் முடியுமா? கொஞ்ச நேரம் நான் தானே சொன்னேன். என்ன பண்ணிருக்கோம் நம்ம? தோசையை நாங்க திருப்பி போட்டுருக்கோம் சாமி. எந்த ஊர்லயா தோசையை திருப்பி? எங்க ஊர்ல போடுவோம். நம்ம தோசை சட்டியை கூட திருப்பி போட்டு கூட சுட்டு கொடுக்கும். அந்த மாதிரி அதனாலதான் வெறும் கருகுன தோசையா வருது. கிறகத்துல சரி. கேளு. தந்தை பெயர் பிரம்மா, தாய் பெயர் கலைவாணி, பாட்டன் பெயர் மகாவிஷ்ணு, பாட்டி பெயர் மகாலட்சுமி. தந்தை என்ன செய்கிறார்? படைக்கிறார். எதை படைக்கிறார்? ஜீவராசி. என்ன ஜீவராசி? ஓ நாங்க என்ன உன் தொண்டை இருக்க தொண்டை சாமி. நீ நல்லா தின்ன கொட்டிக்கிட்ட. அப்பா கொஞ்சம் நஞ்சமா இடியப்பம், புரோட்டா, ஊத்தப்பம், தோசை, இட்லி, அந்த இது சிக்கன் மட்டன் இறால், சிக்கன் மட்டன் இறாலு, மீன், ஆம்லெட், ஆப்பாடு எல்லாமே வச்சு அடட. அந்த மாதிரி நான் சாப்பாடு நான் பார்த்தவே இல்லைப்பா. அதுக்கு இதுக்கே மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கலாம். ஒரு திருவிழா நடத்துற படத்துக்கு வச்சு நமக்கு மட்டும் போடல, எல்லாருக்குமே இந்த மாதிரி எல்லாம் என்னைக்குமே நீடோடி இந்த அன்னதானம் செஞ்சா வாழ்க்கையில அவங்க சந்ததி எல்லாம் நன்றாக இருப்பாங்க, நலமோடு இருப்பாங்க. நாம் சந்ததியில் முதல் கொண்ட நலமோடு அந்த விஷயத்துல ரொம்ப பாராட்டுவேன். எவ்வளவு தைரியமா நீங்க வந்து. ஆனா நான் கேள்வி கேட்கறதா அப்படியே மறந்துட்டு மறுபடியும் நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டு நீ இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்களெல்லாம் சொல்லி பாராட்டினா அதை அப்படியே விட்டுட்டு போயிருவேன். ஆத்தி அப்பா சமாளிக்குமா? அப்படியா? ஏன படைக்கிறாரு. எதை படைக்கிறார்? ஜீவராசி. என்னது ஜீவராசி? நாங்க ஒரு என்பதை தொடர்ந்து ஜீவராசி. நான்கு யோனி என்னென்ன? சராய் சுமண்ட சுபித சொற்பிசம். எழுபது தோற்றம் என்ன? தேவ மக்கள் விளங்கி பரவி நிலத்தில் ஊர நீர்வாங்க தாவரம் விழுவை தோட்டம். 84 ஜீவராசி என்ன? 9 மாநில நீர்ப்புறவி நாட்கள் 10 சீரிய பந்தமாம் தேவர் பந்தம் ஐயன் வகுத்த அந்தமிழ் சீர்தான் நாளைந்து 84 ஜீவராசி யாருக்குரிய வேலை? எங்க அப்பாக்குரியது. அம்மா என்ன செய்றாங்க? கல்வி கொடுக்குறாங்க. கல்விக்கு அதிபதி கலைவாணி. கலைவாணி வாத்தியார் யாரு? ஹயக்கிரிவன். கயம்னா குதிரை. குதிரை முகம் எப்படி வந்துச்சு? ஹயக்கிரிவ அசுரன். என்ன வரம் கேட்டா? சாகாதவர். நாம மறந்தாரா? செத்த. எப்ப செத்தாரு? என் பாட்டனுக்கு குதிரைத்தல வந்துச்சு. அதனால ஹயக்கிரிவன் பேரோடு ஹயக்கிரிவ அசுரன் அடித்தா எங்க அம்மா கலைவாணிக்கு ஆசானத்தி இல்ல. எனக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் கேட்பேன் சுவாமி. நாங்கள் பதில் கூற தயாராக நான் கேள்வி கேட்கிறப்பவே ஒரு விஷயத்தை நான் மறைச்சிட்டேங்க. என்ன விஷயம்? அப்பவே நான் மறைச்சிட்டேன். ஒரு மண்டை கணக்கு அப்படியே ஒடிச்சிருப்பேன் நான். சரியா? இப்ப நான் சொன்னேன் தந்தை பேர், தாய் பேர், நாடு என்ன சொன்னேன்? தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி. தேசத்தை கேட்டனா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? அந்த எத்தனை தேசம்? 56 தேசம். அந்த 56 தேசத்தை சொல்லணும்ல, அதான் கேட்டனா? ஏன் கேட்கல? உனக்கு தெரியாத காட்டி கூட சொல்லல. பாருங்க, என்ன 56 தேசத்தை நீங்க கேட்கணும்னா போய் ஹரிச்சந்திரன் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவர்தான் ஆண்டார். ஆண்டார் இல்ல, அவர் ஆண்டார்னு சொல்லு. ஆண்டவர் தான் சொல்லணும். ஐயா சாமி, என்ன தெரியாது. தயவு செஞ்சு நான் ஆளை விட்டு நான் கிளம்புறேன். போப்பா, நீ நல்லா இருக்க. 5, 10 கேட்டாவே அவங்களால சொல்ல முடியாது. 56 கேட்டா எப்படி சொல்லுவாங்க? 56 கேட்டா எப்படி சொல்லுவாங்க? எப்போ தொட்டிலையும் ஆட்டி விடுகிறீர், பிள்ளையும் கிள்ளி விடுகிறீர். தாங்கள் எந்த ரகத்தை சார்ந்தவர்? அதுதான் எனக்கே தெரியல. அதுதான் நல்லது. வாயை பத்தி பேசாம பரவாயில்லை. என்ன தம்பி, உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல உங்களுக்கு புராணம்லாம் இவ்வளவு தெரியுது. சரி சரி சரி. இந்த வள்ளியம்மையோட கதை என்னோட தெரியுமா தெரியாது? கதை தெரியாம கதை பாட்டு பாடுறீங்க. கதை பாட்டு பாடுறது முக்கியம் இல்லை. சரி, கதை பாட்டு யாருக்கு பாடுறது? வள்ளி கிட்ட பாடுறேன். வள்ளிய உள்ள சொல்லிட்டு பருவகாலம் பருவகாலம் தெரியல, யாருக்கு பருவகாலம் பாடுறீங்க? நீ என்ன அங்கேயும் சுமராய்களாட்டு நினைக்கிறீங்களா? என்ன மொன்னப்பாம்பு நாக்குறீங்களா? வாமா பணம் வாங்க போறதுல கெஞ்சி கூப்பிடுறாருல. நான் எப்படா கெஞ்சினேன்? அதான் முட்டாப்பல பேசாம வேலை பார்த்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பெரியவுடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுவாங்க. யார் சாமி இருக்கு? நானே இன்னைக்கு என்ன பாலசுப்ரமணியம் பாடக்கூடாதா? இடம் வைக்க கூடாது. சொல்லு. பாட்டை வினைய பண்றாங்களா? அந்த பாட்டை அள்ளி வச்சு மூடி. ஏங்க என்ன கேட்டீங்க? என்னமா உனக்கு
அதுக்கு முன்னாடி 56 தேசம் கேட்டேன். எனக்கு தெரியாது தெரியாது சொல்லி உள்ள விட்டேன். அப்படின்னு நான் சொல்லுவேன்னு தாங்கள் எதிர்பார்க்கிறேன். அப்பதான் அதானே என்னம்மா சொல்ற? அடிகம் அருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் யவனம் முட்டி வருஷகம் லிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காஸ்மேயம் காந்தாரம் காமோஷம் குருகு குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சலம் கேக்கையும் கேரளம் கொல்லம் கொசலம் சகம் சபீரம் சாலவம் சிங்களம் சிந்து சூரசேலம் சோழம் சோழகம் திராவிடம் துளுவம் தெங்கனம் கெங்கனம் மிடகம் நேபாள பாஜாலம் பப்பர பல்லவம் பாண்டிய புலிந்த போட மகத மச்ச மராட மலையாளம் யுகாந்தரம் வங்கம் வங்காளம் விகற்பம் என்ற சில கூட 56 தேசங்கள் இருக்கு. போதுமா? இதுல வந்து ஹரிச்சந்திரன் தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹரிச்சந்திரன் ஹரிச்சந்திரன் மயானகண்ட நாடகத்துல தான் ஹரிச்சந்திரன் தான் அந்த 56 தேசத்தையும் சொல்லுவார். ஆனா அந்த வள்ளி திருமண நாடகத்துல எமக்கு தெரிய வள்ளி 56 தேசத்தையும் சொல்லிச்சுன்னா அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல வள்ளியம்மா சொல்லிடுவான்னு. 5-6 கூட சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அப்பவே சொல்றாங்க. உண்மையாவே ஒரு ஊருக்கு போறோம்னா கொடுக்குற சாப்பாடு பணத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புல சாரணும். நம்ம கோடி கிராமத்துக்கு வந்ததுக்கு நம்மதே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அருமையான ரசிகர்கள்மா. இந்த மாதிரி ரசிகர்களையும் சந்திக்க வாய்ப்பை இறைவனும் இவர்களும் கொடுத்தாங்களே, அதுவே மிகப்பெரிய புண்ணியம். அவருடைய ஆசீர்வாதம் தான் என்னைக்குமே நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். நன்றி சுவாமி. இப்பதான் நீங்க பெரிய மனுஷமான நடந்துக்கிறீங்க. சின்ன பிள்ளை மாதிரியே பேசுனேன். அருமையான தெய்வம், தெய்வத்தின் அருட்களாச்சும் அவங்களுக்கு என்னைக்குமே கிடைக்கணும். நமது இசை ஆஸ்தான வித்வான்களை பார்த்து இவருடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கணும்? அவருடைய ஆசீர்வாதம் எனது ஆசை என்று உண்டு. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். ஒரு விஷயம் சொல்லுங்க. விளக்கு தங்க விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோடு தான் அது சுடர் விட்டு எரியும். அப்படி சொல்லுங்க. என்னதான் வள்ளிநாயகம் படிச்சிருந்தாலும் அவருக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் வெளிக்கொண்டு வந்தது நீங்க. உண்மையா இல்லையா? நீங்க கேள்வி கேட்டதுனாலதான் அவங்க இந்த 56 தேசம் அவங்க சொல்ல முடிஞ்சது. ஆமா, அவங்களுக்கு உள்ள திறமையை வெளிக்கொண்டு வந்தது நீங்க. நாரதற்கு ஒரு ஜோரம் அவர் கைதட்ட கொடுக்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா கற்றாரு காமூர்வர். ஒரு அறிவாளியும் சந்திச்சா தான் நிறைய கருத்துக்கள் வெளியில வரும். நீங்க பலவாத்திய வாசியில வந்தவர் மாதிரி தெரியலையா? இறைவன் உங்களுக்கு கொண்ட கட்ட வீணையை போட்டு விட்டா நாரதர். இந்த மாதிரி ஒரு ஆன்மீகமான விஷயங்கள்லாம் பேசுறது, அந்த மாதிரி நீங்க வந்து வேஷம் போட்டு நிக்கலாமே. இந்த இடத்துல நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாது. அப்படி கிடையாது. இந்த மாதிரி தெளிவான விஷயங்களை சொல்லும்போது மன மகிழ்ச்சியா இருக்குது. உண்மையா சொன்னீங்க. தங்க விளக்கான் தூண்டுவர் வேண்டும், சுடர் விளக்கான் தூண்டுவர் வேண்டும் என்று. இங்க பாருங்க, எல்லா விளக்கும் விளக்கல்ல. நிறைய விளக்கு அணைஞ்சு போற விளக்கு இருக்கு, எத்தனை இடையில அணையிற விளக்கு இருக்கு. என்றுமே அணையா விளக்கு என்று சொன்னால் அது யார் என்றால் K.N. அன்னை அவர்கள். அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சுடர் விட்டு எரிய விளக்கு என்று தான் கூற முடியும். அந்த அளவுக்கு திறமையும் அபார சக்தியும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். என்ன, இப்ப சமீபத்தில் ஒரு நாடகம் நான் பேசும்போது எப்பவே படிச்சேன். நான் 3ஆவது படிக்கையில நாடகமே படிக்க ஆரம்பிக்கிறேன். 3ஆம் வகுப்பு படிக்கையில நான் நாடகமே படிக்க ஆரம்பிக்கிறேன். 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ராமாயண நாடகம் முதல்ல கத்துக்கிறேன். அதுல எனக்கு என்ன வேஷம் தெரியுமா? ராவணன் வேஷம். வேஷம். அதற்கப்புறம் தான் வள்ளி திருமணத்துல நான் நாரதர் வேடத்தை எனது ஆசிரியர் எனக்கு எழுதி கொடுக்கிறார். 6ஆம் வகுப்பு படிக்கும் போது அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. பாருங்க எவ்வளவு திறமையான ஆள். இவருக்கு இந்த யாருக்கு என்ன வேஷத்தை கொடுக்கணும் பொருந்தும் என்பது. வில்லனுக்கு வில்ல வேஷம் தானே கொடுக்கணும். அதை விட பாருங்களேன், இவர்கள் படிக்க வந்து முதல்ல நாரத வேஷம் தான் படிக்க வந்தாங்க. அதை அப்படியே நிறுத்தி நீங்கள் வள்ளியாக ஆசிரியர் எந்த பிள்ளைக்கு எது கொடுக்கணும் யாருமே இல்ல. அதனால அப்படின்னு ஆரம்பிச்சுட்டோம். அந்த வகையிலே அப்பொழுது படித்ததால் அபார திறமை. ஏன் நான் 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு மேடையில பேசும்போது எப்பவே படிச்சோம் எனக்கு ஞாபகமே இல்லை. இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சா வரிசையில அப்படியே வருஷப்படி பார்த்தா நிறைய விஷயங்கள் எனக்கு எப்பயோ மறந்தது. எனக்கு நினைவூட்ட வகையில் எனக்கு மூச்சு வாங்குற அளவுக்கு பேச்சு நிறுத்தவே இல்லை ரொம்ப நேரம். அந்த பேச்சுகளை உணர்ந்து எனக்கு நினைவூட்ட வகையில் பேசினார்கள் என்றால் என்னை விட அபார சக்தி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். வாழ்க பல்லாண்டு. நல்லா இருக்கணும் என்னைக்குமே. இது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தவர்கள் குறைஞ்சது 3 மாதத்துக்கு நிறுத்தாமல் பாடக்கூடிய பேசக்கூடிய வல்லமை K.N. நந்திரத்தில் இருக்கிறது. அதான் உண்மை, மாற்றுக்கிறது கிடையாது. விளக்குன்னு சொன்ன உடனே விளக்குல எண்ணெய் ஊற்றி திரிய போட்டு தான் விளக்கேற்றுவோம். அதான உண்மை. விளக்குல தண்ணியை பச்சை தண்ணியை ஊற்றி திரிய போட்டு விளக்கேற்ற முடியுமா? முடியுமான்னு கேட்கிறேன். உங்களுக்கு பிடிக்காதா? எவ்வளவு பிடிக்காதா? பிடிக்கிறது. அதானே உண்மை. விளக்குல பச்சை தண்ணி ஊற்றி திரிய போட்டு விளக்கேற்றினா பிடிக்காது. ஆனால் பிடித்தது 63 நாயன்மார்களில் ஒருவர் பச்சை தண்ணியை ஊற்றி அதுல திரிய போட்டு விளக்கு ஏற்றினாரு. அவர் யார் அப்படின்னா நவீனந்தி அடிகள் நாயனார். சொல்லிட்டாங்கல்ல, நவீனந்தி அடி நாயனார். விளக்குல பச்சை தண்ணியை ஊற்றி திரிய போட்டு விளக்கு ஏற்றினாரு. பட்டை அடிக்கிற ஒரு 63 நாயன்மார்களில் ஒருவர். அந்த திறமை பாருங்க. அதான் சுடர் விளக்குன்னு சொன்னீங்களே, அதாங்க சுடர் விளக்கு. ஏனென்றால் கற்பூர புத்தி சொன்ன உடனே பக்கத்துல உடனே பத்திக்கணும். அதான் கற்பூர புத்தி என்பதற்கு. அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்க பல்லாண்டு என்பதை இந்த இடத்திலே கூடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுக்குள்ளே இருக்க விட மாட்டேன் வெளியே. ஆமா ஆமா. இனிமேல் நாடகத்தை கூப்பிட்டா படக்குன்னு பேக்க தூக்கிட்டு மேல ஏறாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க?
சொல்லுங்க. கேட்டுக்கிட்டு வாங்க. ஆமாங்க, ஊர் என்னன்னு கேட்கறதாங்க பெரிய விஷயம். வந்து எந்த வழி வரணும் ஊரை கேட்டுக்கிட்டு வர வேணாம். இன்னைக்கு போறோம் நாடகத்துக்கு, இன்னைக்கு யாரு வள்ளின்னு கேட்டுக்கிட்டு வாங்க. ஆக அந்த வரல அப்படி சொல்லியா? என்ன அங்கதான் ஒரு நேரம் இருப்பாரு. ஐயா, உங்களை நம்பி நான் கேணி பக்கத்துல நிக்க மாட்டேன். என்ன கீழே விட்டு போயிருப்பா. நீங்க நல்ல கட்டி கூட இறங்கிருப்பீங்க. உனக்காக நல்லது மணாளனை பார்த்தது வரலாக பார்த்தது எப்படிப்பட்ட மாப்பிள்ளை இருக்கிறது. நான் பிரம்மபுத்திரானம். நான் அணிந்து பிரம்மபுத்திர சபதம் சத்திய வருகிறேன். நாரதர் வந்தார், கலகம் செய்தார், சென்று விட்டார். கலகம் செய்தார் சென்று விட்டார் அப்படி சொல்லக்கூடாது. கலகம் செய்தார் நீங்க போட்ட பொருள் ஆளு தெரித்து ஓடி விட்டார். ஆஹா, திருப்பி வந்து விட்டார். நான் கேக்குறேன், ஏப்பா சரி 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 நான் கேக்குறேன், பேசிக்கிட்டே பெற்றிருப்பாங்களோ? நாரதரையா பெத்துட்டு தான் பேசியிருப்பாங்க. ஏன் இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கேன். எனக்கு இருங்க, முருகப்பெருமானை மட்டுமே திருமணம் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாடவர்களுக்கும் அருட்காட்சி திரட்ட மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.